அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்போம். வஸ்திர தொங்கல் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். வஸ்திர தொங்கல். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்து இருந்தது. இது ஏசாயாவுக்கு கிடைத்த ஆச்சரியமான ஒரு காட்சி. இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த காட்சி தேவையாய் இருக்கிறது. ஆமென். நாம் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வந்திருக்கும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் அது தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் அங்கே நிறைவாக பிரசன்னமாயிருக்கின்றார். அல்லேலூயா! தேவன் ஆலயத்தை நிரப்பி கொண்டு இருக்கின்றார். அந்த அனுபவம் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நமக்கு உண்டாகும் என்றால் மெய்யாகவே நாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் முக்கியமானவர். நம்முடைய கண்கள் நம்முடைய கர்த்தராகிய ராஜாவை எப்பொழுதும் பார்க்க வேண்டும். ஆமென். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நமக்கு இங்கே மிக முக்கியமானது யார்? நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம் நடுவில் அதரிசனமாய் பிரசன்னமாய் இருக்கின்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! அதை மறக்கவே கூடாது. பல வேளைகளில் நம்ம சர்ச்சுக்கு வரும் பொழுது நம்ம அப்படி பல விஷயங்களில் பழகிடுவோம், இயேசுவை விட்டுருவோம். அது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஃபெயிலியர் தான். அதனால் அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நான் தேட வேண்டியது, ஆசைப்பட வேண்டியது கர்த்தர். அல்லேலூயா! ஒரு பாடல் பாடுகிறேன், அதிலே நான் கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை நான் முன்னிறுத்த வேண்டும், என் இருதயத்தில் அவரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா! ஒரு ஆராதனை செய்கிறேன், ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், என் உள்ளத்தில் கர்த்தர் எழுந்தருளி நிற்க வேண்டும். அல்லேலூயா! எதை செய்தாலும் நான் உங்களுக்கு முன்னால் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்பதை விட, நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதை விட, இதன் மூலம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடக்கூடாது, அது நடக்கணுமே, இந்த எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். ரிசீவ் பண்ணுற உங்களுக்கும் இருக்கணும். இதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும். பல ஊழியங்கள் செய்கிறீர்கள், எங்கே ஊழியம் செய்தாலும் அந்த மக்கள் முக்கியம், யாருக்கு நாம் போய் ஊழியம் செய்கிறோம். அதே நேரத்தில் அந்த இடத்திலும் கர்த்தரை நாம் உயர்த்தவும், கர்த்தரை நம்முடைய இதயத்திலே உயர்த்தவும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா! கர்த்தரை உயர்த்தும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா! கர்த்தருக்கு அது மகிமையாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அது மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா! இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம மற்றபடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதில் கர்த்தர் மகிமைப்பட முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அதில் பிரயோஜனம் உண்டாகவும் முடியாது. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாது. நமக்கும் அது நல்ல பலனை கொண்டு வர முடியாது. ஆகையினால எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே கர்த்தரை முன்னிறுத்த நீங்கள் ஒரு பொழுதும் தவறக்கூடாது. ஹல்லேலூயா! இங்கே ஏசாயாவுக்கு அழகான ஒரு காட்சி கிடைத்தது. எப்பொழுது கிடைத்தது? அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா! உசியா ராஜா நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு மன்னன். அப்போ பல வருஷங்கள் அவர்களுக்கு ராஜா என்று சொன்னாலே யார் தான்? உசியா தான். சிங்காசனம்னு சொன்னாலே அதில் இருக்கிறவர் யார் தான்? உசியா தான்.
ஏன்னா அவர் நீண்ட காலம் ராஜாவாக இருந்தபடியினால் ஏசாயா உட்பட எல்லாருடைய உள்ளத்திலும் சிங்காசனம் யாருக்குரியது? உசியாவுக்குரியது. ராஜாவானவர் யார்? உசியா. இப்படி உள்ள சிந்தனையிலே திடீரென்று இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புத காட்சி. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. உசியாவுடைய சிங்காசனத்தை விட எவ்வளோ பெரிய சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் உலகத்திலே ராஜ்யங்களில் சிங்காசனங்கள் இருக்கிறது. நீங்கள் வாழுகிற இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சிங்காசனம் உலக அளவிலே பெரிய அதிகாரம் படைத்தது, வல்லமை படைத்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் பூமிக்கெல்லாம் ராஜாவானவர் சொல்லியிருக்கு, வானத்துக்கெல்லாம் ராஜாவானவர் சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்களுடைய ராஜான்னு சொல்லியிருக்கு, பல அனுபவங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த வரிசையில் ஒன்று சொல்லியிருக்கிறது, அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர். அல்லேலூயா. பூமியில் எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இவர் யாரா இருக்கிறாரு? அதிகாரியா இருக்கிறார், அதிபதியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவர்களை தள்ளுகிறவரும் இந்த தேவாதி தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த பரம சிங்காசனத்திற்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, அவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் இந்த பரம சிங்காசனத்துக்கு இருக்கிறது. இந்த பரம சிங்காசனத்தில் இருந்து தான் தேவன் முழுமையும் வழிநடத்தி கொண்டு வருகின்றார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்வில் யாரை பெரிதாய் நினைக்கிறீர்கள்? எந்த உசியா உங்கள் உள்ளத்திலே பலகாலமாய் பதிந்து விட்டார்கள்? மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், உங்களுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்கள், இவர்கள் உங்கள் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்களா? இன்றைக்கு உங்கள் கண்கள் கர்த்தராகிய ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்ப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்யலாம், எந்த ஒரு மனிதன் நம்முடைய பார்வையிலே மிகவும் வல்லமை படைத்தவராக தெரியலாம், நம் வாழ்வில் ஒரு பெரும் பங்கு வகித்திருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் அந்த மனிதனை விட மேலாக எப்பொழுதும் இயேசுவை நாம் உயர்த்தி வைத்திருப்போமாக. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்தில் சிங்காசனத்தில் முழுமையுமாக வீற்றிருக்க விரும்புகிறார். ஆமென். முழுமையுமாக வீற்றிருக்க அவர் விரும்புகிறார். இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அவர் நம்முடைய இருதயத்துக்குள் வந்து நம்மோடு அவர் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னோடே கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. நீ உன் இதயத்தை எனக்கு தா, நான் என் சிங்காசனத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பெரிய தேவன், எத்தனை ஆச்சரியமான தேவன். மகனே, மகளே, உன் உள்ளத்தை எனக்கு தா, உன் உள்ளத்தை என்னோட ஷேர் பண்ணு, நானும் நீயும் சேர்ந்து போஜனம் பண்ணுவோன்னா அர்த்தம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஐக்கியமாக இருப்போம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. உன் உள்ளத்தை, அதாவது உன் வாழ்க்கையை, உன் வாழ்க்கையின் முழுமையும் நிறைந்திருப்பது உன் உள்ளத்தில் தானே, உன் அந்தரங்கம் இருப்பது உன் உள்ளத்தில் தானே, உன் வாழ்வை நடத்துகின்ற அந்த சீட்டு எது? உன்னுடைய உள்ளம் தானே. அந்த சிங்காசனத்தை எனக்கு நீ தா, அப்பொழுது நான் என்னுடைய சிங்காசனத்தில் உன்னை உட்காரும்படி செய்வேன். அல்லேலூயா. அந்த 21ஆம் வசனத்தை நான் பல தடவை வாசித்திருக்கிறேன், ஆனால் அதை ஒரு கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. ஒரு நாள் அதை கூர்ந்து கவனித்து வாசித்த பொழுது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, நம்பவே முடியல. இயேசு தன்னுடைய சிங்காசனத்தில் நம்மளை உட்கார பண்ணுவாரா? அவர் சும்மா வேடிக்கைக்கு சொல்ல மாட்டார், சும்மா ஆசை காட்டுறதுக்கு சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அதை செய்வார். அல்லேலூயா. அத்தனை மகிமையாக அந்த உயரம் உன்னதமான சிங்காசனம், பிதாவானவருடைய வலது பாரிசத்தில் இயேசு இருக்கிறாரே, அந்த சிங்காசனத்தில் தாமே நமக்கும் இடம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அங்கே நம்மை கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கொலோசையர் 3 சொல்லி இருக்கிறது, நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல தேட வேண்டியது, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா.
எனவே அன்பர்களே, கர்த்தரை தேடி வரும் பொழுதெல்லாம், நீங்கள் ஆராதனைக்கு கூடி வரும் பொழுதெல்லாம், நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை வீட்டிலிருந்து நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதயபூர்வமாய் அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. சும்மா கடமைக்காக செய்யாதிருங்கள், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இதயத்தை திருப்புவோம், இதயபூர்வமாய் பார்ப்போம். அதே போல ஆண்டவர் இயேசுவின் சீஷன் என்று சொன்னார். உண்மையில் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. உள்ளத்தை கொடுப்போம். நான் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையை இயேசுவோடு எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை இயேசுவோடு சேர்த்து சிந்திக்க நாம் ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டும். அது எப்பொழுதும் முடிகிறது இல்லை, உண்மைதான். ஆனாலும் இந்த சிந்தனை நமக்குள்ள அடிக்கடி வரணும். வரும் பொழுதெல்லாம் அதை உடனுடனே செய்யணும். அல்லேலூயா. ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டு இருப்போம். அப்போ கர்த்தருடைய நினைவு டக்கென்று வரும். வந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது, எதை சிந்திக்கிறோமோ அதை அப்படியே ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அதை திறந்து ஷேர் பண்ணணும். அந்த புக்கை மூடி வச்சுட்டு அடுத்த புக்கை திறந்து வைக்கக்கூடாது. ஆளை பார்த்தோன்னே மொபைலில் இன்னொரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது எதில் நம்ம இருக்கோமோ அதை அப்படியே ஓப்பனாக என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அந்த வாழ்க்கை தான் வெற்றி பெறும். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கும். அப்போது ஆண்டவரை பற்றின நினைவு வரும். உடனே அதை மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவரை பார்க்கறது அப்படி வேண்டாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. ஆகையினாலே ஒருவேளை அது ராங் தாட்டாக இருக்கலாம், அது ஆண்டவர் பிரியமில்லாததாக இருக்கலாம். நமக்கே தெரியும், ஐயோ நான் என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் அதை உடனே அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அவர் ஐயோ ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் நம்ம சொல்லலாமா? அப்படி அல்ல, அதை கண்டிப்பாக சொல்லணும், மறைக்கக்கூடாது. சொல்லி ஆண்டவரே இது எனக்கு வரக்கூடாது என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அல்லேலூயா. நல்ல காரியங்கள் எதையும் நம்முடைய பர்சனல் திங்ஸ் என்று நாம் நினச்சிருக்கோம். ஆனால் நம்ம இயேசுவோட சேர்த்துள்ள வாழ்க்கையை தான் பர்சனல் என்று நினைக்கணும். அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு ஒரு பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்லை. இயேசுவோடு சேர்ந்து நம்முடைய முழு பர்சனையும் எங்கே சேர்த்துட வேண்டியதுதான், இயேசுவோட சேர்க்க வேண்டியதான். கிறிஸ்துமயம் ஆக வேண்டியது அவசியம். நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கத்தான் ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கத்தான் இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கத்தான் இந்த சபை ஐக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அவர் முழுக்க முழுக்க நம்மை கிறிஸ்துவை போல ஆக்கி கிறிஸ்து ஆகாயத்திலே வெளிப்படும் பொழுது நம்மை கிறிஸ்துவோடு கொண்டு சேர்க்கத்தான் ஆவியானவர் நமக்குள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தில் நாம் அவருக்கு உதவி செய்யணும். நாம் அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா நான் உனக்கு உதவி செய்கிறதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணு, உதவி செய். என்ன உதவி செய்? நான் சொல்கிறத கேளு, அதான் நீ செய்ய வேண்டிய உதவி. எப்பா நீ எனக்கு கொஞ்சம் உள்ளத்தை தர, எனக்காக நீ கொஞ்சம் உள்ளத்தை தர, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதுதான் ஹெல்ப் மீ டு ஹெல்ப் யூன்னு சொல்லு. அது மாதிரி நம்முடைய தேவன் ஆவியானவர் எப்போவுமே நமக்குள்ள அதே வேலையை தான் விரும்புகிறார். இப்போமோ நான் பேசி நிற்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு ஊழியத்தை நடப்பிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்து, அவர் எவ்வளவு பாரத்தோடு கூட, பைபிள் சொல்லுது, மிகுந்த பெருமூச்சுகளோடு அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுகிறாராம், வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் பண்ணுகிறார் சொல்லுது. அப்போ எவ்வளவு பாரத்தோடு அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த விஷயங்களில் அன்பானவர்களே, ஏசாயாவை போல நாம் எப்பொழுதும் இந்த தெய்வ தரிசனத்தோடு வாழ்வோமாக, அவருக்காக நிற்போமாக. நாம் எந்த உசியாக்களை விட இந்த கர்த்தரை உயர்த்துவோமாக. அல்லேலூயா. உசியா ராஜா தேவனை எதிர்த்தவன், தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நின்றவன், அதனால் தண்டிக்கப்பட்டவன். அவன் செத்துப்போன அந்நாளிலே கர்த்தர், அந்த வருஷத்திலே கர்த்தர் ஏசாயாவுக்கு இந்த அருமையான காட்சியை கொடுத்தார். அல்லேலூயா. சுயம் செத்தால் ஆண்டவருடைய காட்சிகள் அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தில் எழும்பக்கூடிய அந்த நம்முடைய சுயத்தின் காரியங்கள் எவ்வளவு மங்குகிறதோ மாறுகிறதோ அந்த அளவுக்கு தெய்வ வெளிப்பாடு நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் தானே ஏசாயா இதுவரை கண்டிராத மகிமையின் தரிசனத்தை பார்த்தான். அல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுதெல்லாம் நம்முடைய சுயம் சாக வேண்டும். அல்லேலூயா. சுயம் அழியணும், அது மிக முக்கியம். ஏன்னா சுயம் எழும்ப எழும்ப அங்கே கிறிஸ்து வேலை செய்யவே முடியாது, கிறிஸ்து அங்கே இருக்கவே முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் நம்மை தாழ்த்துகிறோம், நம்முடைய சுயத்தை கரைத்து அவருடைய சித்தத்துக்குள் நம்ம விடுகிறோம், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுயம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை ரூட்டு மாற்றி கொண்டே இருக்கிறது. சுயம் இருந்தால் கண்டிப்பால் தேவனுடைய வழியில் உத்தமமாக செல்ல முடியாது. நாம் அறிந்த சத்தியத்தில் நாம் நிலை நிற்க முடியாது. சுயம்தான் நம்மை குழப்பி கொண்டு இருக்கிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறது, கூடவே ஒரு சுயமும் தலையெடுத்து நிற்கிறது. அந்த சுயம்தான் அடிக்கடி நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி நம்மை வித்தியாசமான கோணத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சுயத்தினால்தான் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய அறிவு மக்களுக்குள் அறிவிக்கப்பட முடியாதபடி தடைகளும் இடரல்களும் குழப்பங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் போய் பார்த்தோம்னா சிலருக்குள் இருக்கிற சுயம். அல்லேலூயா. இன்று நமக்குள்ளும் பல சுய எண்ணங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. எந்த மனுஷனுக்கும் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், என் பிள்ளைக்கு அது, அவங்களுக்கு இது, இவங்களுக்கு இதுன்னு சொல்லி நிறைய வச்சிருப்போம். இதைத்தான் ஜெப விண்ணப்பங்களாக பண்ணி கொண்டும் இருக்கிறோம். அத்தனை ஜெப விண்ணப்பங்களை பார்த்தா எனக்கு அது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும், அவருக்கு இது வேணும், இவருக்கு இது வேணும், எல்லாம் இதுதான் நம்ம சொல்கிறோம். அதுவுமே ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய சுயத்திலிருந்து எழும்பின திட்டங்களை தான் சொல்கிறோம். ஒரு நாளாகிலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? ஆண்டவரே நீர் இதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யாதரும், அதை அப்படி செய்யும், இதை இப்படி செய்யும். நாம் டைரக்டர், அவர் வேலைக்காரர், அப்படித்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜெபத்தை ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போட்டு பார்க்கணும் திரும்ப, அப்போ தான் தெரியும். ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே நான் என்ன செய்யணும். பவுல் கேட்டார், சவுல் சந்திக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் பண்ணின ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அந்த ஜெபம்தான் வேண்டும். ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்லி கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? நீ டெய்லி என்னை பார்த்து என்ன கேட்கணும்? ஏன் சித்தத்தை நீ அறியணும், ஏன் சித்தத்தை நீ கேட்கணும், என் உன் வாழ்க்கை பற்றி என் விருப்பம் என்னன்னு நீ கேட்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. நம்மளே லிஸ்ட்டு போட்டு வச்சு நம்மளே திட்டம் பண்ணி அப்போ நம் வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம், அவருடைய ஹெல்ப்பை தேடிக்கிறோம், அவ்வளோதான். அவருடைய உதவியை நம்ம கேட்டுக்கிறோம். இந்த நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம எழும்பணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு நாளை கூட தந்திருக்கீங்களப்பா. எத்தனையோ பேர் ராத்திரி கண்ணை மூட்டினவங்க காலில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கண்ணை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளுன்னா அது ஒரு உயிர்த்தெழுதல் மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் மனுஷன் உறங்கி காலையில் எழும்புறானே ஒரு உயிர்த்தெழுதல் மாதிரி தான் இன்னைக்கு. அப்போது எழும்புனமே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? அல்லேலூயா. இது வேணும். பைபிளை காலையிலே திறந்து வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து பேசுவார். என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு காண்பிப்பார், எதை செய்யக்கூடாது என்று நமக்கு கற்றுத்தருவார். ஒவ்வொரு நாளும் இப்படி வரும்பொழுது அந்த சுயம் என்ன செய்கிறது? நம்மிடத்திலிருந்து மறைகிறது. ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சுயம் சாகும் பொழுது தேவன் நம் வாழ்வில் மிகவும் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில விஷயங்களில் நமக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கின்றது. அந்த ஆசைகளை தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மறைத்து வைக்க வேண்டாம். ஆசைகளை விருப்பங்களை சொல்லுவது தேவனிடத்திலே சொல்லுவோம், தேவனிடத்திலே சொல்லுவோம். சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு ஜெபித்தது மாதிரி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே. அதான் ஒரு பெர்ஃபெக்டான ப்ரேயர். அல்லேலூயா. அடுத்து ஜோமனா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம் சித்தப்படி ஆகட்டும். அந்த வார்த்தையை விட மாட்டேங்கிறார். உம் சித்தப்படி ஆகட்டும். அவருக்கு தெரியும், அவர் பூமியில் வந்ததே இந்த வேலைக்காகத்தான் வந்தார். சிலுவையில் மரிப்பதற்கு, மனுஷனுக்கு மீட்புண்டாக்குவதற்குத்தான் அவர் வந்தார். நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் அதை தலையில் அந்த பாரத்தை எடுக்கின்ற நேரம் தாங்க முடியாத கொடிய வேதனை, அது நமக்கு பேசத்தான் தெரியும். அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை பேசினார். அது நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியின் வார்த்தையாக இருக்கிறது.
செய்ய முடியாத காரியம், எனக்கு விருப்பமே இல்லாத காரியம். ஆனாலும் நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், இதை எப்படியா மாற்றி தாரோன்னு நான் ஜெபிக்க மாட்டேன். ஆண்டவரே மாற்றி தந்தால் நல்லது, ஆகிலும் சித்தப்படி ஆகட்டும். அதுதாங்க அந்த சுயம் அழிந்த ஒரு அழகான ஜெபம். அல்லேலூயா. பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணும் பொழுது பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதில் வெட்டி போட்டார், வேலைக்காரன் காதில். அப்போ ஆண்டவர் அவனை குணமாக்குறார். குணமாக்கிட்டு சொல்லாரு, பேதுரு, நான் இப்போ ஒரு ஜெபம் வேண்டி கொண்டால் 12 லெகியோனுக்கும் அதிகமான தூதர்களை ஆண்டவர் இந்த இடத்துல இறங்க பண்ணுவார். ஒருத்தரும் என்னை பிடிக்க முடியாது. ஆனால் அதை செய்ய நான் இங்கே வரவில்லை. அல்லேலூயா. ஏற்கனவே நான் ஜெபித்து ஜெயம் எடுத்தாச்சு. அப்பா பிதா தரக்கூடிய பாத்திரத்தில் பானம் பண்ணணும்னு நான் இப்போ தான் என்ன செய்தாச்சு, ஜெபம் பண்ணி ஜெயம் எடுத்தாச்சு. இப்போ நான் நினச்சேன், இப்போ கூட ஆண்டவரே ஒரு வார்த்தை, இந்த சிலுவை வேண்டாம், இந்த பாதை வேண்டாம் நினச்சேன்னா 12 பட்டாளம் தேவதூதர்கள் இந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவாங்க, இறங்குவாங்க. பிதாவானவர் என்னுடைய சிலுவை திட்டத்தை கேன்சல் பண்ணிவிடுவார், நான் காப்பாற்றப்பட்டுருவேன். ஆனால் நீங்கள் எல்லாம் மொத்தமாக எங்கே போவீங்க, கடைசியில் நரகத்து போவீங்க. ஆண்டவர் நமக்காக எவ்வளவு சுயத்தை முழுவதும் அழித்து அவருடைய ஜெபங்களை பாருங்க. இன்றைக்கு அன்பர்களே, நமக்கு ஜெபங்களில் ஒரு மறுரூபம் வரட்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிக்க நல்ல ஒரு கிரியைகளை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருடத்தில் தானே ஏசாயாவுக்கு மகிமையின் காட்சி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த ஐயோ நான் அதமானேன் என்று கூப்பிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனம் படிச்சிருப்பீங்க தானே. அவர் முதல்ல இந்த அதிகாரம் வரைக்கும் அவருடைய வசனங்களை நீங்கள் திரும்ப போய் படித்து பாருங்கள். அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், ஐயோன்னு காட்டமாக தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ இந்த காட்சியை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாரு, எனக்கு ஐயோங்கிறார். என்ன மாற்றம் வருது பாருங்க. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஐயோ போட்டுக்கிட்டு இருந்தார், இப்போ தனக்கு ஐயோங்கிறார். அப்போ இந்த தேவனுடைய காட்சியை காணும் பொழுது ஒரு மறுரூபம் மனுஷனுக்குள் வருகிறது. அல்லேலூயா. இது நமக்கு தேவை. கர்த்தரை சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதனைகளில் கர்த்தரை சந்திக்கணும், ஜெபங்களில் கர்த்தரை சந்திக்கணும். நாம் கூடி வரும் இடமெல்லாம் கர்த்தரை சந்திக்க ஆசைப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது, அவருடைய பிரகாசம் நம்மளே வரும் பொழுது நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப மாற்றங்கள் நடக்க வேண்டியிருக்கு. நம்ம பாருங்க, ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, அடிப்படை சத்தியம். அப்போது நம்ம மனம் திரும்பினோம், பாவங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டோம். அடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம், ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற அனுபவத்தை பெற்றோம். அப்புறம் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணக்கூடியதான அந்த ஞான ஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அப்புறம் பைபிள் சொல்லுது, நீ இந்த காரியங்களை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொன்னபடி பைபிளில் எதெல்லாம் விட்டு விலகு அப்படி சொல்லியிருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றாய் விட்டு விலகி கர்த்தரோடு அதிகமாக இசைந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுதே நமக்குள் ஒரு பெரிய வேலை ஆண்டவர் செய்கிறார். இப்போ இந்த அடிப்படை நான் சொன்னேனே, ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம் வேறுபட்டு அந்த விட்டு விலகி பரிசுத்தமாகுது. இதெல்லாம் ஒரு ஸ்டெப், நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஸ்டெப். அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து கீழே உள்ளதான் நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் சபை கூடி வருதல். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறோம். அவர்கள் சபை கூடி வந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள், அந்யோன்யத்தில் தரித்திருந்தார்கள், அப்பம் பிட்குதலில் தரித்திருந்தார்கள், ஜபத்தில் தரித்திருந்தால் 4 விஷயம் சொல்லியிருக்கு. அது இந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள், இந்த மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி,
வேறுபட்டு பரிசுத்தமாதல் என்பதை அடைந்து உள்ள வரக்கூடிய மக்கள் அடுத்து செய்ய வேண்டியது உபதேசம் கேட்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் கிடைக்குது. பைபிள் ஸ்டடியில் நமக்கு என்ன கிடைக்குது? உபதேசம் கிடைக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உபதேசம் நம்ம சொல்லுவோம். ஜெபத்துக்கு வந்தாலும் உபதேசம் சொல்லுவோம். இந்த உபதேசத்தில் தரித்திருக்கணும். அப்புறம் அந்யோன்யம் ஃபெல்லோஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஐக்கியத்தில் என்ன செய்யணுமா? தரித்திருக்கணும். அதை விட்டு விடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, தரித்திருங்க. அப்புறம் அப்பம் பிட்குதல்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய பந்தி ஆராதனை, அதில் நம்ம ஐக்கியப்படுறோம். ஜெபத்தில் ஐக்கியப்படுறோம். தனியாக ஜெபிக்கிறோம், குடும்பமாக ஜெபிக்கிறோம். இருந்தாலும் இந்த சபை கூடி ஜெபிக்கிறது என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஸோ இந்த ஸ்டெப் சொல்லியிருக்கு. அடுத்து ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கு பாருங்க. எபிரேயரில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்று அவர் பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் அப்படி ஒன்று சொல்கிறார். கைகளை வைக்குதல்னு இன்னொன்று சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு நித்திய நியாய தீர்ப்பை குறித்த காரியங்களை பற்றி அறியணும்னு அதெல்லாம் அறிய வேண்டியது என்று சொல்லுகிறார். தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் நம்ம அதிகமாக அறியணும். இப்படி இதெல்லாம் சேர்த்து தான் அஸ்திபாரம்னு பைபிள் சொல்லுது. அப்போ இந்த அஸ்திபாரம் எல்லாம் நமக்கு போடப்பட வேண்டும். அதே வேளையில் வெறும் அஸ்திபாரத்தை வச்சு கட்டடம் ஆகாது. அதுக்கு மேலே தான் என்ன செய்ய வேண்டும்? கட்டடத்தை கட்டணும். அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது நம்ம இந்த கட்டடம் கட்டுவது என்று சொல்லுவதில் ஒரு முக்கியமான விஷயம், நாம் கிறிஸ்துவை போல் மாறுவது. அல்லேலூயா. இதுதான் பெரிய ஒர்க்கு. இந்த ஒர்க்குக்கு தான் இந்த அஸ்திபாரம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் அநேக வருடங்கள் ஆகியும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, வருடங்கள் ஆகியும் பரிசுத்தாவி பெற மாட்டாங்க, வேறுபட மாட்டாங்க. இதெல்லாம் தவறு. நம்ம ஈல்டு பண்ணணும். ஆண்டோட சத்தியம் நமக்கு கிடைச்சிதா உடனே அதை ஆண்டவர் உட்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், அதுபடி வாழணும். சிலது கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே என்று அவருடைய உதவியை கேட்கணும். உண்மையான இருதயத்தோடு, ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன், என்ன காரியம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். சிடி ஸ்டட் என்கிற தேவ ஊழியரை குறித்து நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். மிக ஐஸ்வர்யவான், பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த காலத்திலே அந்த மனுஷன் தேவனால் சந்திக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்தவர். அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறார். அவங்க அந்த நாட்களில் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு 7 பேர் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள், ஊழியத்தில் வந்தார்களாம். சைனாவில் ஹட்சன் டெய்லருடைய ஊழியத்தில் போய் சேர்ந்து இவங்க 7 பேர், அந்த 7 பேரையும் கேம்பிரிட்ஜ் 7 என்று தான் ஒரு பேர் போட்டு கூப்பிடுவாங்களாம். அவங்க கேம்பிரிட்ஜில் போய் படிக்கிறதுனாலே வேறு தரிசனத்தோடு தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை அழைத்த பொழுது அந்த 7 பேர் 7 பேரும் ஒரே டீமாக ஊழியம் செய்யும் பொழுது இந்த 7 பேரும் எஃப்பி மேயர்னு ஒருத்தரோடு இருந்தாங்களாம். அவர் வீட்டில் இவங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் கையில் ஒரு பென்னார் பென்சில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு பைபிளுக்கு ரைட்டு போடுறதும் ராங் போடுறதுமா பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அவருக்கு பயம் வந்துட்டு, இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி, தம்பி என்னடா பண்ணுறீங்க, பைபிளை என்ன திருத்திக்கிட்டு இருக்கீங்களா, பைபிளில் என்ன கரெக்ஷன் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சிடி ஸ்டார்ட்டு சொன்னாரா, இல்லை ஐயா, நாங்கள் பைபிளை திருத்துற வேலை செய்யலை, எந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டோமோ டிக் போடுறோம், எந்த வசனத்துக்கெல்லாம் இன்னும் கீழ்ப்படியலையோ அதுக்கு என்ன போடுறோம், இன்று மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி பைபிள் படிச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம். அந்த மாதிரி இருக்கணும். பைபிள் நம்மை மறுரூபப்படுத்துக்கு தான். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறோம். என்ன மறுரூபம்னா இயேசுவின் சாயலில் நம்மை மாற்றணும், அதுதான் மறுரூபம். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த மண்ணின் சாயல், மண்ணுடலில் இருக்கிறோம், மண்ணுக்குரிய தன்மைகள் தான் நமக்குள்ளே இருக்குது. நம்ம சிந்தனை எல்லாம் அந்த சுபாவ சிந்தனை தான் போகும், அந்த நேச்சுரல் தாட்டு தான் போயிட்டே இருக்கும். நம்ம உணர்ச்சி எல்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாமே மண்ணுக்குரியதான். டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடியது எதுதான் வரும், அந்த பரிசுத்தமானதெல்லாம் வந்துடாது. டிஃபால்ட்டாக வர்றது எதான் வரும், மண்ணுக்குரியது தான் டக்குன்னு வரும், மாம்சம் தான் டக்குன்னு வேலை செய்யும். ஆனால் அதிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார், கிறிஸ்துவின் சாயலை தரிக்கும்படி செய்கிறார். இது ஒரு நாள் வேலை அல்ல, வாழ்நாள் பணி. ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறுவது ஒரு நேரத்தை வேலை, ஞானஸ்நானம் பெறுவது ஒரு நேரத்தை வேலை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது கூட ஒரு நேரம். உள்ளே வந்துடுறார், அப்புறம் நமக்குள்ளே தான் இருக்கிறார். இதெல்லாம் ஒன் டைம் ஆக்டாக இருக்குது. ஆனால் இந்த நான் இப்போ சொன்னது ஒரு பெரிய ப்ராசஸ்.
இது நடக்கணும். இதுதான் அந்த பில்டிங் என்று சொல்லுவது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக நம்மை ஒவ்வொரு கற்களாக அவர் ஒன்று சேர்த்து கூட்டி கட்டி வருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். எனவே அன்பர்களே, அந்த வேலையை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த தெய்வ பிரசன்னம், தெய்வ வெளிப்பாடு ஏசாயா கண்டது போல கர்த்தருக்கு நேராக இதயத்தை திருப்பி அடிக்கடி அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறது அவசியம். அப்படி வருகிற ஒவ்வொரு சமயத்திலும் நமக்குள் அவர் நினைத்த ஏதோ ஒரு மாற்றம் சம்பவிக்கும். அல்லேலூயா. சில வேளை நமக்கு விருப்பமானதாக இருக்கலாம், அவர் செய்யக்கூடிய கிரியை சில வேளை நமக்கு பிரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நாம் அதற்கு விட்டு கொடுக்கணும், குறுக்கால நிற்கக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். எனவே ஏசாயாவுக்கு இந்த காட்சியில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதோடு கூட ஒரு தூதன் சேராபீன் வந்து அங்கே பரலோகத்தின் அக்கினி தழலை எடுத்துட்டு வந்து ஏசாயா நாவில் என்ன பண்ணார்? தொட்டார். ஹல்லேலூயா. அவன் நாக்குக்கு ஒரு பெரிய மறுரூபம். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதே தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஸோ அவனுக்கு நாவு ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே நாக்கு ரொம்ப முக்கியம்தான். நாவிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறது. யாக்கோபின் நிருபத்திலே நாம் படிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எனக்கு இது சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்று ஞாபகம் வரும். நான் சின்ன வயசில் எங்களுடைய ஒரு தூரத்து நண்பர்கள், எங்கள் குடும்பத்து நண்பர்கள் என்று சொல்லலாம், அந்த ஆள் வந்து சீட்டு நடத்தி ரொம்ப பெரிய ஒரு அளவில் வளர்ந்து வந்தார். லாரி வச்சுருந்தார், வீடு கட்டினார், நல்ல பெருசாக இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு நாள் அவனுடைய ஊரில் சந்தை பகுதியில் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தோடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, டேய் உன்னை கொன்னேம்னா அந்த லாரியோட நிற்கும்டா அப்படின்னு. அதாவது உன்னை கொன்னா நான் வேணா லாரியை செலவு பண்ணியாவது கேஸில் என்ன பண்ணிடுவேன்னு ஜெயித்துருவேன் பெருமையாக ஒரு வார்த்தை சொன்னார். சொன்னதும் இவர் சொன்னதை அடுத்த நாள் அவன் செத்து போகிறான், கொலை செய்யப்படுகிறான். ஆனால் இவருக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் அதில் அந்த கொலைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இவர் வீட்டை ஊர் மக்கள் அடித்து உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி லாரியெல்லாம் அடித்து இவர் ஊரை விட்டே ஓடி எத்தனையோ இடங்களில் ஒளித்து திரிந்து கேஸ் எல்லாம் பல வருஷங்கள் நடந்து கடைசியில் பார்த்தா நிரபராதி. இவங்க ஒன்றுமே செய்யலை, செய்தது வேற குரூப்பு. ஆனால் இவருக்கு இவ்வளோ கஷ்டம் வர காரணம் தன்னுடைய வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்படித்தான் அநேகர். ஆகவே நாவு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். நாவை கவனிக்கணும். அநேக தேவ பிள்ளைகள் நாவை கவனிக்கிறது இல்லை, கண்டபடி பேசுறது. நாவிலே திருத்தம் வருகிறது இல்லை, பொய் இன்னும் மாறவில்லை, மாய்மாலம் கள்ளங்கபடு இன்னும் மாறல, மக்களை காயப்படுத்தக்கூடிய பேச்சுகள் இன்னும் நாவிலிருந்து மாறவில்லை, தந்திர பேச்சுகள் மாறவில்லை, வசீகரித்து ஏமாற்றுகிற பேச்சுகள் மாறவில்லை. ஆனால் அந்த வாயில் வேணா அந்நிய பாஷையும் பேசுகிறாங்க, அந்த வாயில் வேணா சுவிசேஷமும் சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? யாக்கோபின் நிருபத்திலே கேட்டிருக்கு, ஒரே நாவிலிருந்து இனிப்பும் கசப்பும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. இப்போ ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசன அழைப்பு, கண்டிப்பாக அவனுடைய நாவு மிக முக்கியம். கர்த்தர் அவனுக்கு ஒரு சூடு போட்டார். அல்லேலூயா. நமக்கும் அது தேவை. இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை யாரால் வருகிறது? எப்போ பார்த்தாலும் அவர்தான் மாற்றி சொல்கிறதே புருஷன் மனைவிக்கு இப்போ ஒரு பழக்கம் ஆகிப்போச்சு. தன் குறையை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ என்ன தெரில, ஊரில் சொல்லுவார், பாஸ்டர் இவர் ஒருத்தர் மட்டும் திருந்திட்டார்னா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுவார், ஐயா இவ ஒருத்தியுடைய நாவு மட்டும் திருந்திட்டா நல்லா இருக்கும், முடிஞ்சால் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி. சரி, அவங்க நாவு பிரச்சனை உண்டாக்குது தான். ஆனால் இவர் தன்னுடைய குறையும் முதல்ல பார்க்கணும். எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக 50% அங்கே இருந்துன்னா அடுத்த 50% எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அங்கே நாக்கில் பிரச்சனை வந்தால் இங்கே வேறு செய்கை பிரச்சனைகள் இருக்கும். இவர் நாவில் கரெக்டாக இருப்பார், ஆனால் இவருடைய செய்கை அவங்கள தூண்டி விட்டு அவங்கள என்ன செய்ய வைக்குது? பேச வைக்குது. அவங்க நாவில் பேசுகிறது இவரை தூண்டி விட்டு வேற என்னதோ செய்ய வைக்குது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்னதாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. அப்போது நம்ம முதல்ல என்ன செய்யணும்? அவங்க தப்பு இவங்க தப்புன்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஏன் தப்பு இதில் என்ன இருக்குது?
நான் இதில் எங்கே திருந்தணும், இதை மட்டும் பார்க்க ஆரம்பித்தாலே நிறைய திருத்தங்கள் வந்துடும். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். நம்முடைய நாவு, ஏசாயாவுக்கு இந்த நாவிலே ஆண்டவர் அந்த சூடு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறதெல்லாம் மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாக இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நம்ம கைடு பண்ணுறது சங்கீத புத்தகம், இல்லைன்னா ஏசாயா தீர்க்க தரிசனம், இப்படி தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா அவ்வளவு ஆறுதல் வசனங்கள் அங்கே நிறைந்திருக்கு. இந்த ஆறுதல் வசனம் எந்த நாவிலிருந்து வந்துச்சு? கர்த்தருடைய அக்கினியினால் சூடு போடப்பட்ட ஒரு நாவிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, ஒருவேளை நான் ஆண்டு தர்ற சிந்தனைகளை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களில் யாருடைய நாவு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ளே நாவு சரியாகும் பொழுது வெளியிலே தானாக சரியாகும். ஆமேன். ஏன்னா வெளியே ஓரளவுக்கு நம்மெல்லாம் நல்லவர்களாக தான் இருப்போம், ஒரு நடிகர்களை மாதிரி கூட இருப்போம். உள்ளத்தில் கொந்தளிப்பு இருந்தாலும் வெளியே சமாதானமாக பேசுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்காது. உள்ளதை உள்ளபடி பேசுகிற இடமே எங்கே தான்? வீட்டுக்குள்ளே தான். அப்போ அங்கே தான் நிறைய பிரச்சனை வரும். அங்கே நல்லா வெற்றி வந்துருச்சுன்னா முழு வாழ்விலும் வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. ஸோ நம்முடைய நாவிலும் கைகளிலும் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு வெற்றி நமக்கு உண்டாகணும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு காரியத்தை சொன்ன பொழுது ஒரு பாஸ்டர் அப்புறம் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் தான் அந்த ஆள். என்னன்னு கேட்டால், என் மனைவி ரொம்ப சத்தம் போடுறா, ரொம்ப என்னை ஏசுறா, அப்படி இப்படி பண்ணுறா, ஒரு பாஸ்டர்னு கூட பார்க்காம பப்ளிக்லேயே சத்தம் போட்டுறா. ஆனால் இன்றைக்கி தான் ஏன் தப்பை நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன், ஆனால் சில செயல் நான் செய்வேன். என்னென்னா, அந்த அம்மா மேலே இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க நல்லா தூத்து தொடச்சி போட்டிருக்கிற தரையில் வெளியே பயன்படுத்துகிற செருப்பை போட்டுட்டு வந்து கருன்னு இழுத்துட்டே நடப்பாராம். வெளியே யாருக்கும் தெரியாது. உடனே அந்த அம்மா கத்துன்னு கத்த அது பக்கத்து வீட்டிலெல்லாம் கேட்கும். பொல்லாதவர் யார்? இப்படி அவர் செஞ்சுட்டு இருப்பாராம். அன்னைக்கு உணர்த்தப்பட்டேன்னு சொன்னார். அது மாதிரி இங்கும் யாராவது ஏதாவது இருந்தால் உணர்த்தப்பட்டால் மிகவும் உங்களுக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயமா இருக்கும், இரிட்டேட் பண்ணிட்டு ப்ராப்ளம் வருது, ஆனால் ஒன்றும் இல்லாத போல இருக்கிறது. இந்த மாதிரி நிலைமைகள் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் கவனமாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உங்கள் பிள்ளைகள் திடனட்டு போகாதபடி அவர்களை என்ன செய்யக்கூடாது? அந்த வார்த்தையை விட்டுட்டேன், இரிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, அவங்களுக்கு பேசுங்க, ஆனால் அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டி அப்படி பண்ணாதீங்க. அப்போ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அது கீழ்ப்படிய மாட்டாங்க. பல வேளைகளில் அப்படி நடக்கிறது. இங்கே அரசாங்கத்தினுடைய சூழ்நிலைகள்னால எல்லாரும் நல்லவர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் இந்தியாவில் இன்னும் அந்த நெருக்கடி எங்களுக்கு பெற்றோராக எங்களுக்கு இன்னும் வராதனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக டீல் பண்ணுறோம். பிள்ளைகள்கிட்ட நிறைய விஷயத்தில் இது வருகிறது. பிள்ளைகளிடத்திலோ கணவன் மனைவி இடத்திலேயோ மற்றவர்களிடத்திலேயோ நாம் நடந்து கொள்ளுகிற நம்முடைய பேச்சுகள் முறைமைகளில் நல்ல ஒரு சீர்திருத்தங்கள் வரட்டும். அது கிறிஸ்துவின் சீஷன் என்பதற்கு நல்ல சாட்சி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லி எல்லாம் ஆத்மாவோடு நின்றோம், செய்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்னா அது உண்மையான கிறிஸ்துவின் சீஷன் கிடையாது. நமக்குள்ளே எது உருவாகுதோ அது நம்முடைய வாயிலும் கையிலும் காலிலும் எல்லாவற்றிலும் வெளிப்பட்டு ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவுக்கு சாட்சி. அப்படி ஒரு நல்ல சாட்சியாக நம்மை உருவாக்க, கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஏசாயாவுக்கு அன்றைக்கு அப்படி ஒரு அழகான காரியத்தை செய்தார். வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்தால் இப்படிப்பட்ட பல கிரியைகள் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பார், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கிரியை நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூட்டி வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்டுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. நம்ம வந்தோடனே ஜெபம் நடக்கும், பாட்டு நடக்கும், வர்ஷிப் நடக்கும், அப்புறம் அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம், கடைசியில் பிரசங்க ப்ரோக்ராம், அப்புறம் எல்லாம் ப்ரோக்ராம் அல்ல. இங்கே ஆவியானுடைய ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்முடைய இருதயம் கர்த்தரை பார்க்கணும், நம்முடைய கண்கள் கர்த்தரை எல்லா விஷயத்திலும் தேடணும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அதை நமக்குள் செய்வார். அடுத்தது பாருங்கள், 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன்,
யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. அப்போ அந்த அன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னமா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்து இருக்கிறது. ஏசாயா அந்த காட்சியை கண்ட உடனே அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இது ரெண்டு விஷயத்தை காட்டுகிறது. ஒன்று, ஏசாயாவுக்கு கிடைத்த அழைப்பு என்றும் இதை சொல்ல முடியும். ஏன்னா ஏசாயாவு தான் இந்த காட்சியை பார்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட்டிக் கால், தேவ ஊழியத்தில் ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு அந்த மனுஷனுக்கு கிடைத்தது. அது பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த அழைப்பாக இருக்கலாம். இவர் என்ன சொல்றார்? ஆம் ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நீர் நியமித்த ஊழியத்துக்கு என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். இதே போல அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சர்ச்சில் ஒரு சர்வீஸ் அல்லது இந்த சபை கூடுதலில் நம்ம வந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பக்கம் நம்ம அவரை வர்ஷிப் பண்ணுறோம், பாடுறோம், எல்லாம் நடக்கும் பொழுதே அவருடைய வேலையை கரெக்டாக நடப்பிக்கிறார். அவருடைய ஒரு ஊழியம் நடக்குன்னு நான் சொன்னேன், எல்லாம் ஆவியான ஊழியம் செய்கிறது. அதில் கரெக்டாக அவர் காரியத்தையும் அவர் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தினுடைய காரியம். இப்போ நான் உன்னை அனுப்ப வேண்டும், அதுக்கு தான் கேட்குறார், யாரை நான் அனுப்ப. என் காரியமாக சிலர்கிட்ட பேச வேண்டியது இருக்குப்பா, சிலருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியது இருக்கு, யாரை அனுப்புவேன்? இவர் ஒப்பு கொடுக்கிறார், என்னை அனுப்பும். அல்லேலூயா. அப்புறம் இதை எபிரேயரில் நம்ம இதை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். இது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் என்பதை எபிரேயரில் படிக்கும்போது நமக்கு இது தெரியும். பிதாவானவர் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு கேட்குறாரு. அவருடைய மடியிலே வார்த்தையாக அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அது ஒரு பெரிய மிஷனுக்காக, கல்வாரி சிலுவையில் மரித்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டிய பெரிய ஊழியத்துக்காக யாரை நான் அனுப்புவேன் என்று பிதா கேட்கிறார். அப்போ அவர் மடியிலே வார்த்தையாக இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், என்னை அனுப்பும், நான் போகிறேன். அப்போ அவரை அனுப்புகிறார்கள். இது ஏசாயா புத்தகத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்கள். அப்போ கர்த்தரும் பரிசுத்த ஆவியானவரும் அந்த திருத்துவத்தில் இருவர் சேர்ந்து திருத்துவத்தின் நடுநாயகமாக இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை வார்த்தை மாம்சமாகும்படி செய்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாறினார். இது ஒரு பெரிய ஊழியம், மனுக்குலம் முழுவதற்கும் நடந்த ஒரு பெரிய ஊழியம், இயேசு சிலுவையில் செய்து முடித்த காரியம். அல்லேலூயா. லூசிபர் விழுந்து போனான், அவன் பாவம் செய்தான். அவன் தூதர் கூட்டத்தில் உள்ளவன், அவன் ஒரு கேருபீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கேருபீன் என்று சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, சேராபீன் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் தூதர்கள். ஆண்டவரோடு கூட நிற்கிறவங்க, அக்னிமயமானவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த ஏசாயா அவர்களைத்தான் கண்டான். ரெண்டாவது ஸ்டெப்பு கேருபீன்கள், மிகப்பெரிய பொறுப்புகளை எடுத்து செயல்படுகிறவர்கள் கேருபீன்கள். பெரிய அகிலாண்டத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் அவர்களுக்கு உண்டு, பரலோகத்தில் பெரிய பொறுப்புகள் உண்டு. யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல இதை படிக்கிறோம், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் மாதிரி பெரிய ஆளாக இருந்தவன் தான் இந்த லூசிஃபர் என்பவன். அவன் பாவம் செய்தான், பெருமை கொண்டான், மனமேட்டிமை ஆனான். தேவன் இருக்கிற ஆராதனை கூடாரத்தில் நான் போய் உட்காருவேன், என்னை எல்லாரும் ஆராதிக்கணும்னு நினைச்சான். அதனால கர்த்தர் அவனை அடித்து கீழே தள்ளினார். அல்லேலூயா. நான் சொல்ல வந்த விஷயம், அவனோடு சேர்ந்து ஒரு தூதர் கூட்டம் விழுந்து போனாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் உதவிக்கரம் நீட்டவில்லை. அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அவங்கள ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவங்களுக்காக ரத்தம் சிந்த வச்சு அதுக்கு செய்யலை. ஆனால் இந்த ஆதாமின் சந்ததி பாவம் செய்தது. ஆதாமின் சந்ததி தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட சந்ததி. லூசிபரும் மற்றுள்ள எந்த தூதர்களும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாமோ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவரோடு இருக்க வேண்டி படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த ஆதாமுக்குள் அதே லூசிபர் அதே பாவத்தை தூண்டி விட்டான். ஏவாளுக்கு என்ன சொன்னா, நீ இதை சாப்பிட்டா நீ தேவர்களை போல் ஆவாய். அவனும் என்ன ஆசைப்பட்டான், தேவனை போல மாறி எங்கே உட்காரணும்.
ஆராதனை கூடாரத்தில் உட்காரணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பல பெயர்களோடு பல முறைமைகளோடு ஆராதனை நடக்குதுன்னா ஆராதனை யாருக்கு நடக்குது? நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று தேவனுக்கு நடக்கும், இல்லைன்னா யாருக்கு நடக்கும்? லூசிபருக்கு நடக்கும். ஆனால் தெரியாமல் மக்கள் வேறு நிறைய பெயர்களை வச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதான் உண்மை. நீ ஒன்றில் தேவனை ஆராதிப்பாய், அல்லது நீ வேறு எந்த பெயரில் எதை ஆராதிச்சாலும் அது யாருக்கு தான் போகும் கடைசியில்? நீங்களே பயப்படுறீங்களோ? அது உண்மை. அதுதான். நீங்கள் எத்தனை சொல்லலாம், எத்தனை மார்க்கம் எல்லாம் சொல்லலாம், ஆனால் இந்த பைபிள் சத்தியத்தின்படி அதான் விஷயம். அப்போ அவன் அதே பாவத்தை தான் மனுஷனுக்குள்ளே ஊட்டி விட்டான். மனுஷன் விழுந்து கிடக்கிறான். ஆனால் அவர் தேடி வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? தேடி வருகிறார். அடுத்தது தான் அவர் சொந்த குமாரனையே அனுப்பி நமக்காக சிலுவையில் ஏறும்படி செய்து இந்த மாபெரும் ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி தந்தார். அல்லேலூயா! எத்தனை மகிமை! அந்த ஒரு ஊழியத்துக்கு ஆல்டர் கால்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கப்பட்டது தான் இந்த சம்பவம். இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் சர்ச்சுக்கு வரும்பொழுது பல வேளை எனக்கு என்ன கிடைக்கும், கர்த்தர் எனக்கு என்ன தருவார், அது நியாயமானது தான். நம்ம ஆண்டவரால் பிழைக்கிறவங்க. அப்போ ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இன்றைக்கி சுகம் கிடைக்குமா, எனக்கு இந்த கஷ்டம் மாறுமா, அந்த பணப்பிரச்சனை மாறுமா, என் பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை மாறுமா, அட்மிஷன் கிடைக்குமா, அது கிடைக்குமா. இது தப்பல்ல, நியாயம். ஆனால் அதோடு முடிச்சிடுறது தான் தப்பு. இன்றைக்கு அவர் எனக்கு என்ன செய்வார் என்கிற கேள்வியோடு வருகிற நான் அவருக்கு என்ன செய்யணும், அதில் ஓப்பன் பண்ணணும். அவர் அதையும் பேசுவார், பல வேளை அதையும் நம்மளோடு பேசுவார். அதுதான் இவருக்கு ஏசாயாவுக்கு கிடைத்த அந்த அனுபவத்திலே உண்டானது என்ன? முதல்ல அவர் பெரிய காட்சியை காட்டினார். இவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஐயோ நான் ஒன்றுமில்லைங்கிறான். உடனே அவனை நாவை சுத்திகரிக்கிறார், நாவை அக்கினி தழல்னா சுத்திகரிக்கிறார். இது முடித்தோடனே காலிங் கொடுக்குறார். அப்போ ஒரு காரியம் நம்மை வைத்து கர்த்தர் செய்ய வேண்டியது இருக்குது. சில காரியம் அதுக்கும் ஆண்டவர் சபையில் இடப்பட்டு கொண்டே இருப்பார். எல்லாரோட கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு அது வராது, உங்களுக்கு வரும். அல்லேலூயா! எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. எல்லாரை பற்றி தேவனுடைய திட்டம் ஒரே போல இருக்காது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட டீல் பண்ணுவார். அது ஆராதனை நடக்கும். அதையும் நம்ம கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! ஆபிரகாம் சொல்லுகிறான், அவன் கிட்டத்தட்ட 75ஆம் வயதில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று புறப்பட்டவன். என்ன வார்த்தை? உன் சந்ததியை மணலை போல மாற்றுவேன், தூளை போல மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றுவேன். ஆனால் 100வது வயசில் தான் அந்த வாக்கு தத்துவத்தின்படி ஒரு பிள்ளையே பிறந்தது. அது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ இவன் ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை கிடைத்திருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. ஒரு கட்டத்தில் சொல்கிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே, அப்படியே பேசுகிறான். எனக்கு என்ன தருவீர்? அவன் மனசுக்குள்ளே இதான் நிறைஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கேன். பிள்ளையை தருவேன்னு சொன்னார், சந்ததியை தருவேன்னு சொன்னார், ஒன்றுமில்லையே என்ன தருவார் அப்படின்னு. ஆனால் அதே ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்து பலப்பட்ட பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஏக புத்திரனை இப்பொழுது எடுத்துக்கொண்டு போய் மோரியா மலை, நான் காட்டும் மலையிலே நீ என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு தர வேண்டும், எனக்கு பலியிட வேண்டும். அப்போ தைரியமாக போகிறான், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறான். கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா! ஆனால் அவன் கொலை செய்யறதுக்கு ஆண்டவர் விடலை. ஆனால் அந்த பலியை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அங்கீகரிச்சிட்டார். அப்போ பாருங்கள், அன்னைக்கு எனக்கு என்ன தருவீர்னு கேட்டவன் இன்னைக்கு கர்த்தர் கேட்டதை அப்படியே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். அல்லேலூயா! இதுதான் வளர்ச்சி. என்றைக்கும் அங்கிருந்து வாங்கணும். தா என்கிற 2 குட்டிகள் யாருக்கு உண்டா? படிக்கலையோ? தா என்று 2 பிள்ளைகள் அட்டைக்கு உண்டுன்னு எழுதியிருக்கு பைபிளில். அல்லேலூயா! தான்னு தான் அது என்ன செய்யுமா? எப்போவுமே கேட்குமா? அது மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவரே தாரும். உமக்கு நான் என்ன தரணும் யோசிக்க மாட்டோம். பேதுருவும் அது மாதிரி தான். நாங்கள் இவைகளெல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு இயேசுவிட்ட நேரடியாக கேட்டார். இவர் இவைகளை விட்டு வந்தார், பெரிய பிஸ்னஸ், மீன் பிடிக்கிற பிஸ்னஸ், அதெல்லாம் விட்டு வந்தார்.
உண்மைதான். இவருக்கு அழைப்பு அன்னைக்கு 2 படகு நிறைய ஃபிஷ் வந்திருக்கு. விற்றா எப்படி இருக்கும், எவ்வளோ பணம் கிடைக்கும். 2 படகு முழுகத்தக்கதாய் மீன்கள். அதை விட்டுட்டு வந்தார். ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீ எப்படி இருந்த? உன் படகு வெறும் படகா நின்னுது. உன் படகு ராத்திரி முழுசும் நீ கஷ்டப்பட்டு ஒன்றுமே உனக்கு கிடைக்கல. நீ வெறும் படகா நின்ன. இயேசு திடீர்னு அங்கே வந்தார். அதை பிரசங்க மேடையாக மாற்றி அதில் உட்காந்து என்ன பண்ணார்? ஒரு பிரசங்கம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் கைட் பண்ணார். உனக்கு இந்த அளவுக்கு மீன் கிடச்சிது. அப்போ நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தானே இயேசு உன்னை சந்தித்து உன்னை கொஞ்சம் ஆசீர்வதித்து அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன்னார். ஆனால் ஒரு நாள் கேட்குறாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இயேசுகிட்ட கேட்குறார். அல்லேலூயா. அது அன்னைக்குள்ள அனுபவம். ஆனால் அந்த மனுஷனுடைய சரித்திரம் சொல்லுது, அவரை சிலுவையில் அறைய வந்த பொழுது சொன்னாராம், எப்பா என்னை இயேசுவ மாதிரி பண்ணாதீங்க, என்ன தலைகீழாக என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையுங்க அப்படி சொன்னாராம். அப்போ பாருங்கள், என்ன முதிர்ச்சி வந்திருக்கிறது, என்ன வளர்ச்சி. இதுதான் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்காக எனக்காக என்று வருகிற மக்கள் ஆரம்பம் அப்படித்தான். ஆனால் வர 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 எனக்காக என்பதோடு கூட இயேசுவுக்காக இயேசுவுக்காக என்பதையும் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிடணும், சேர்த்துக்கிடணும். அப்போ தான் அவர் விரும்புகிற அந்த ரூபம் நமக்குள்ளே சரியாக வரும். நம்ம கிட்டேருந்து அவர் விரும்புகிற கிரியைகளும் கரெக்டாக வரும். அல்லேலூயா. என் பிள்ளையை அப்படி ஆக்கிடணும் இப்படி ஆக்கிடணும் எல்லா பெற்றோருக்கும் நியாயமான ஆசை. ஆனால் என் பிள்ளையை எப்படி ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது வேணும் இல்லையா? அதைத்தானே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பிள்ளையை தந்தது யார்? எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க. உங்களுக்கு பிள்ளைகளை தந்தது யார்? அப்போ அது எதுக்கு தந்தார்? அந்த லைனை சிந்திக்க மாட்டேங்கிறோம் பல விஷயத்தில். உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. வேலை ஏன் தந்தார்? எந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் அந்த கண்ணோட்டம் வரட்டும். இதில் கர்த்தருக்காக என்ன, கர்த்தருக்காக என்ன, கர்த்தருக்காக என்ன. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி சுவிசேஷ புத்தகங்களில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். நிறைய கொடுக்குறார், ஆனால் திடீர்னு கணக்கு கேட்பார். அடுத்தண்ணா எல்லாம் தருவார், அடுத்து என்ன கேட்பார்? அக்கௌண்ட் புக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். அதான் அவருடைய ஒரு வேலை. கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். உனக்கு இத்தனை தாளந்து தந்தனப்பா, கணக்கு கொடு, கணக்கை ஒப்புய் அப்படிம்பார். அப்புறம் பிடுங்க வேண்டியவன் வந்து பிடுங்கிடுவார், கொடுக்குற வேண்டியவனுக்கு கொடுப்பார். இதெல்லாம் படிக்கிறோம். ஆகையினாலே நமக்கு இந்த மறுரூபங்கள் நம்முடைய வாழ்வில் வர வேண்டியது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஸோ இந்த வஸ்திர தொங்கல், ஆண்டவருடைய அழகான வஸ்திர தொங்கலினாலே இத்தனை ஆசீர்வாதங்கள் ஏசாயா மூலமாய் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தை சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கின்றது. லூக்கா 8:44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா. மத்தேயு 14:36 படிக்கிறோம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட 12 வருடமாய் மிகுந்த கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு அற்புத சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. அதை பார்த்தோ என்னமோ அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது, ஐயா எல்லாரும் உங்களை வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடர்றதுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, ஒரு பதில், ஒரு அனுமதி கொடுங்க என்று கேட்டார்கள். ஓகேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் வந்து என்ன செய்தார்கள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பிரசன்னம், கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தை நிரப்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற இன்னொரு அழகான விஷயம், அதை தொட்டவர்கள் சுகமடைவார்கள். ஹல்லேலூயா. அதை தொட்டவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தொடாதவர்களுக்கு கிடைக்காது, அதை தொட்டவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்திரீ துணிச்சலோடு தொட்டா. ஆனால் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதுனால ஒரு ரியாக்ஷன் இவர்கிட்ட வரணும்னு அவள் என்ன பண்ணியிருக்க மாட்டா, எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. ஆனால் அவர் திடீர்னு யார் என்னை வஸ்திரத்தை தொட்டதுன்னா இவர் இவ்வளவு சென்சிட்டிவா? ஆமாம், அவர் அவ்வளவு சென்சிட்டிவ் தான். ஏன்னா அவருடைய வல்லமை வஸ்திரத்தின் வழியாகவும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
அவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு அந்த அனுபவம் நமக்கு வரட்டும். நாம் எந்த குறைவோடு வாழ்கிறோம், பல வேளைகளில் தேவைகளோடு வருகிறோம், அப்பொழுதெல்லாம் நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இது காட்டுகிறது. அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. அந்த இயேசு வாழ்ந்த நாட்களிலும், ஐயா என் பிள்ளைக்கு சோகம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா? நான் வருகிறேன். அப்படி போவார். எவ்விரு வீட்டுக்கு போனார். அந்த வேலைக்காரனுக்கு சோகம் இல்லைன்னு நூற்றுக்கு அதிபதி சொன்னோன்னே நான் வந்து சோமாக்குறேன். இதெல்லாம் வார்த்தை விஷயங்கள். ஆனால் இது அப்படி இல்லை. டச், தொடுதல் தொடுதல் தொடுதல். வார்த்தையில் ஒன்றும் அவள் பேசின மாதிரி இல்லை. அவள் ஒன்றும் கேட்கல. அவள் உரிமையோடு ஆனால் ஒழிச்சு அவள் போய் தொட்டா. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் விசுவாச தொடுதல், விசுவாசத்தில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல், இந்த அனுபவம் நம்முடைய வர்ஷிப்பில், நம்முடைய ஜெபங்களில், நம்முடைய ஆராதனை, நம்முடைய இந்த கூடுகைகளுக்குள் வருவதாக அது இன்னும் மேன்மையான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. சரீரத்தின் தேவைகள் உண்டு, மனதின் தேவைகள் உண்டு, வாழ்வில் பல தேவைகள் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கேட்டு வாங்கிறது தப்பு கிடையாது. எப்பவும் கேட்டு கேட்டு வாங்கலாம். ஆனால் இதையும் பழகும் பொழுது இது இன்னும் மேன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஆச்சரியம். நான் ஒரு சமயம் ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரருடைய அப்பா வருகிறார், வயதானவர். அவர் அப்படியே வந்தார். வீட்டில் வந்து உள்ள அந்த இதில் ஏறி வந்தார். மகன்கிட்ட போனார். அவ்வளோதான். மகன் உடனே பாக்கெட்லேருந்து ஒரு காசு அப்பா கையில் கொடுத்தார், வாங்கிட்டு போனார். அவர் கேட்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. இது அவங்களுடைய ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பாவுக்கு அவர் தேவைப்படும்போது வர்றாரு, இவர் என்ன பண்ண, அவர் கேட்காமலே இவர் கொடுக்குறார், போகிறார். ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கும் நம்முடைய பரம தகப்பனுக்கும் இடையிலே. அல்லேலூயா. நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் விசுவாசத்தால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடும் பொழுது நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த சபையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அனுதினமும் நடப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் அந்த ஒரு ரிசீவிங் ஹார்ட்டோடு இருந்தால் இது நிறைய நடக்க வாய்ப்புண்டு. அல்லேலூயா. கர்த்தர் தரத்தான் சித்தமாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை எப்பவும் திருப்தி செய்ய அவர் ஆசைப்படுறார். சொன்னார், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் அப்படிங்கிறார். இந்த பிள்ளைகளை பசியோடு நான் எப்படி அனுப்பி விடுவேன், எப்படியப்பா இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கலாம் அப்படி சொல்றார். அவர் அப்படிப்பட்ட தேவன். உள்ளம் திறந்து நிற்கிறாரு. நம்ம கேட்டு வாங்குற பழக்கத்தோடு கூடவே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தையும் கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அமைதியாய் ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சில அனுபவங்கள். நம்ம பேசுவோம் நிறைய ஆண்டவர்கிட்ட, ஆனால் சில சமயம் அப்படியே அமைதியாக இருந்து அவர் திருமுகத்தை பார்க்கிற அனுபவத்தில் ரொம்ப பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதையும் நம்ம பழகணும். காத்திருக்கிறது, கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிறது. மரியாளுக்கு அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. கர்த்தர் வீட்டில் வந்தாச்சு, அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து அவர் சொல்கிறத என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா, கேட்டுகிட்டே இருக்கா. நல்ல வார்த்தைகளை கேட்டு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறா. அவர் லாசரு மரிச்சு போனான்னு சொல்லிட்டு 4 நாட்கள் தாண்டி வர்றாரு. அப்போ அந்த கிராமத்துக்கு எல்லையில் வரும்போது மார்த்தாள் நல்ல ஸ்மார்ட் இல்லை, ஓடி போயாச்சு. போய் ஆண்டவரை சந்திச்சாச்சு, படப்படா பேசியாச்சு. ஒரு காரியம் நடக்கலை. அவள் பண்ணதும் ஜபந்தான். ஆண்டவர்கிட்ட பேசுகிறது பேர் என்னது தான், ஜபந்தான். படப்படா ஜபம் பண்ணா. ஆனால் பைபிள் சொல்லுது, மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே நின்றார். அந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்துல, மார்த்தாளுடைய ஜெபம் இயேசுவை நிறுத்த முடிஞ்சது. ஆனால் அடுத்தது மரியாள் போகிறா. அவள் போயிட்டு பாதத்தில் விழுந்தாள், கண்ணீர் விட்டாள். இது ரெண்டும் மார்த்தாள் செய்யலை. ஆனால் ஒரே மாதிரி வார்த்தை தான் அவளும் பேசினான். ஜெபம் 2 பேருக்கும் ஒரே வார்த்தையாக தான் இருந்துச்சு. வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 11 அதிகாரம்னு நினைக்கிறேன். அப்போது பாருங்கள், அதில் ரொம்ப ஒரு ஆச்சரியம் இதுதான். சாரி, யோவானில் இல்லை, லூக்கான்னு நினைக்கிறேன். அப்போது இருக்கட்டும். அதில் ஆச்சரியமானது, 2 பேரும் ஜெபம் நல்லா தான் பண்ணாங்க. மார்த்தாள் ரொம்ப படபடா கூட பண்ணுனா. இயேசு நிற்னாரே தவிர கிரியை செய்யலை. மரியாள் போயிட்டு பாதத்தில், அதுதான் அந்த கண்ணீர். அவர் அவசரப்பட ஆரம்பிச்சிட்டார். அவனை எங்கே வைத்தீர்கள்? அவர் இப்போ அவசரப்படுறார். அல்லேலூயா. இதுதான் அந்த பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம். அடுத்தது யோவான் 12 வரும்பொழுது என்ன ஆகுது, அங்கே ஒரு விருந்து நடக்குது. எல்லாரும் சாப்பாடு அது இதெல்லாம் போஜனம் பரிமாறிட்டு இருக்காங்க. இவ மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து தைலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா, பூசிட்டு இருக்கா.
அது ஒரு வர்ஷிப்புக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ அவருடைய பாதத்திலே வசனம் படிக்கிறது, அவருடைய பாதத்திலே ஜெபம் பண்ணுறது, அவருடைய பாதத்திலே வர்ஷிப் பண்ணுறது, இப்படி அந்த மரியாள் வாழ்க்கையே அவர் பாதத்தை சுற்றியே இருக்குது. என்ன ஆச்சரியம்! அல்லேலூயா! இந்த மாதிரி அனுபவங்களை கர்த்தர் உங்களில் சிலருக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா! நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, யூ வில் பி இன் அ ஹையர் லெவல் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் அங்கே பேச மாட்டோம், அவரும் சில வேளை பேசுவார், சில வேளை பேச மாட்டார். ஆனால் பல காரியம் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அதான் அந்த இருதயத்தின் ஆழம் அவருடைய இருதயத்தோடு தொடர்பு கொள்ளுகிறது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா! ஸோ இது வர்ஷிப் டைமில், தனி ஜெப நேரங்களிலே நமக்கு வரட்டும். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை கட்டாயம் நடப்பிக்கும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். இன்னும் 1-2 காரியங்களை ஜஸ்ட் நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 11-14 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறாரு, ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி பரிசுத்தம் ஆகாதுன்னு சொன்னார். இப்போ நீங்கள் உங்கள் பரிசுத்த வஸ்திரம், ஆசாரியர்களுக்கு பரிசுத்த வஸ்திரம், அதில் நீங்கள் இந்த பரிசுத்த வஸ்துக்களை உங்கள் இதில் தொங்கலில் நீங்கள் கொண்டு போகும்போது ஏதாவது போஜன பதார்த்தம் அதில் டச் ஆகிட்டுனா, அதனால் இந்த வஸ்திர தொங்கலில் இருக்கக்கூடிய பரிசுத்தத்தினால அந்த பொருள் பரிசுத்தமாகுமா? அப்போ வேத பிரமாணத்தின்படி அப்படி ஆகாது. அடுத்து கேட்குறாரு, பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். இதில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லார், உன்னுடைய வஸ்திர தொங்கல்ல நீ எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் அதனால் அதை தொடர எல்லாம் பரிசுத்தம் ஆயிரும்னு சொல்லாத. ஆனால் உன்னுடைய வஸ்திர தொங்கல்ல எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் ஒரு சின்ன தீட்டுப்பட்டுன்னா மொத்தமாக என்ன ஆகிடும்? தீட்டுப்பட்டுரும். ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில், உன்னுடைய தெய்வீக வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட வர்றதெல்லாம் இருக்கும், அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அப்படின்னு நினச்சா எல்லாம் நடக்காது. அதே வேளையில் மறுபக்கம் ஒன்று இருக்கு பாரு, நீ ஒரு சின்ன தவறுக்கு இடம் கொடுத்தீன்னா மொத்தமாக என்ன போயிடும்? மொத்தமாக மங்கி போயிடும், மொத்தமாக தீட்டுப்பட்டுரும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வஸ்திர தொங்கலை குறித்து படிக்கனால இதை சொல்கிறேன். நம்ம வஸ்திர தொங்கலை குறித்தும் நாம் கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய வஸ்திர தொங்கலை பார்த்தோம், பிதாவானவுடைய மகிமையான வஸ்திர தொங்கலை பார்த்தோம். அதெல்லாம் அனுபவித்து பரிசுத்தமடைந்து நாம் போகும் பொழுதும் நம்ம மூலம் நிறைய காரியங்கள் நடக்கும். ஆனால் அதை பார்த்து போகக்கூடாதான். எல்லாம் அது என்னால் இது நடக்கும், என்னால் அப்படி நடக்காது. அதே நேரத்தில் நீ மறுபக்கத்தில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தீமைக்கும் நீ இடம் கொடுத்துறாத. ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் கெட்டு போக பண்ணும். அந்த தைலம் எவ்வளவு விலையேற பெற்றது, நல்லது. ஒரு ஈ விழுந்தா கூட மொத்தமாக என்ன பண்ணிடும்? கெட்டு போயிடும். ஆகவே தேவ மக்களே, நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருப்போம். கர்த்தர் எந்தெந்த காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் தந்திருக்கிறாரோ அதிலே நிலைத்திருப்போமாக. அல்லேலூயா. அடுத்தது வேற ஏதாவது காரியத்தில் கொண்டு மாட்டி விட்டுறக்கூடாது. பிசாசானவன் தந்திரசாலி. ஒன்றை ஜெயித்தா இன்னொன்றில் கொண்டு கட்டி போடலான்னு என்ன செய்வான்? பண்ணுவான். இது மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். மொபைல் ஃபோனில் சிலருக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. உடனே அதுலேருந்து திசை திருப்புறதுக்கு இன்னொன்று பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அதில் என்ன ஆயிடுறாங்க? அடுத்தது அதில் அடிக்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது ஒரு மாற்று இது கொடுப்பாங்க. அது ஒரு உலகத்தில் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸ்மோக்கிங் விடணுன்னா அவனை இன்னொரு ஹேபிட்டில் என்ன செய்கிறாங்க? பழக்க வைக்கிறா. ஒரு அந்த மாதிரி ஹார்ம் இல்லாத இன்னொன்றில் பழக்க வைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா இவர் இதை விட்டுட்டு அதில் என்ன பண்ணிடுவார்? ரொம்ப இதாகிடுவார். சில வேளை சிலருக்கு ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பார்கள், அதுலேருந்து விடுதலை பெற்றார்கள். இப்போ ஒரே டீ குடிச்சிட்டே இருப்பார்.
டீ குடிக்க பாவம் அல்ல, அது எப்படியும் சிகரெட்டை விட பரவாயில்ல. ஆனால் எங்கேயோ அடுத்த ஒரு அடிக்ஷன் என்ன செய்யுது, வந்துடுது. இதே மாதிரி நமக்கும் நிறைய விஷயத்தில் அதை விட இது பெட்டர்னு நினைப்போம். ஆனால் அங்கேருந்து அடிக்ஷன் மாதிரி இப்போ எங்கே வந்திருக்கு, அடுத்த ஒரு அடிக்ஷன் வந்திருக்கு. இப்படி எதிலும் கட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரம் இதுதான், எங்கேயாவது பிடிச்சி உடனே கட்டி போடணும். அது இல்லாட்டா இது, இது இல்லாட்டா அது, அப்படி. அதனால் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் வாழ்க்கையை ஜெயத்தில் கொண்டு வந்துடாது. இயேசு கிறிஸ்துவின் கிரியை அங்கே வந்தால் தான் ஜெயம் வரும். அல்லேலூயா. மியர் சேஞ்ச் ஆஃப் ஹேபிட் அது விக்டரி கிடையாது. கொஞ்ச நாள் ஓடும், அது இன்னொரு விதமான லைனில் போயிட்டுருக்கோம். ஆனால் எந்த ஒரு அடிக்ஷன், எந்த ஒரு கட்டு, எந்த ஒரு அடிமைத்தனம் கட்டப்பட்டிருக்கிற இடத்துல கர்த்தருடைய கிரியையினால் ஒரு விடுதலை வந்துருச்சுன்னா அது பெர்மனன்ட் ரிலீஃப். அல்லேலூயா. அது எப்போவுமே அப்படி தான், வியாதிக்கும் அப்படி தான், எந்த விஷயம் மன போராட்டங்களுக்கும் அப்படி தான். கவுன்சிலிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் தான் நமக்கு கிடைக்குது. கர்த்தர் அதில் ஒரு கிரியை செஞ்சிட்டாருன்னா அது முழு விடுதலை. ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்க வரைக்கும் நம்ம அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், இது நமக்கு தெரியுது. ஆகவே அப்படி உங்கள் வாழ்க்கையிலே நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு இது கூட நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன். சகரியா 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், 8:23 பார்க்கிறோம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சிக்கிட்டு, எப்பா நாங்களும் உன்னோடு கூட எருசலேமுக்கு வருகிறோம், தேவாலயத்துக்கு வருகிறோம், தேவன் உன்னோட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இந்த சாட்சி நம்ம எல்லாருக்கும் வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரம் பொதுவாக வாழ்க்கையை குறிக்கும். வஸ்திரம் பைபிளில் சொல்லியிருக்கலாம், வாழ்க்கையை குறிக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள், நம்முடைய சாட்சியை பார்க்கிற மற்றவர்கள், நாங்களும் உங்களோடு கூட அந்த சர்ச்சுக்கு வருவோம், இந்த இயேசு எங்களுக்கும் வேணும், இந்த பரலோகம் எங்களுக்கும் வேணும், அந்த ஒரு சாட்சி. நம்முடைய வஸ்திர தொங்கலை ஒரு 10 பேராவது பிடிச்சிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணி வரணும். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, நடைமுறையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து வர்றீங்க இந்த சர்ச்சுக்குன்னா, நீங்கள் தவறாமல் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 10 குடும்பங்களை கூட என்ன செய்யணும், ரட்சிக்கணும். அல்லேலூயா. என்னோடு கூட சர்ச்சுக்கு வர்றதுக்கு கொண்டு வரணும். எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி இது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் ஒரு உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை இப்படி ஒரு சொல்லி கொடுத்தார். அப்போ நான் 10 குடும்ப ஜெபம்னு அடிக்கடி சொல்லி ஜெபிக்க வைப்பேன். ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கு அந்த நாளில் ஜெபிக்க தொடங்கின பொழுது எந்தெந்த ஏரியாவிலேருந்து ஒரு குடும்பம் 2 குடும்பம் வந்துட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அதிலெல்லாம் 10க்கு மேலேயும் வருவதற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார். ஒரு யூதன் வந்துட்டான், ஒரு ஆள் வந்துச்சுன்னா அடுத்தது 10 பேரை கூட என்ன செய்ய வேண்டியதுதான், அந்த ஆளுக்கு கணக்கில் வச்சிட வேண்டியதுதான். நீங்கள் ஒவ்வொருத்தர் வரும் பொழுது உங்களுக்கு கணக்கில் எத்தனை பேர், 10 பேரை கூட கொண்டு வரணும். அது எதுக்கு, சபைக்கு ஆள் சேர்க்கறது அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு ஆள் சேர்ப்பது. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாத்துலேயும் அந்த தெய்வீக இது நமக்கு இருக்கணும்னு ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லை, எதையும் ஒரு பூலோக இதுக்காக நம்ம பண்ணிடக்கூடாது, எல்லாம் இயேசுக்காக பண்ணும்போது அது வெற்றியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த ஏரியாவில் இவ்வளோ வீடுகள் இருக்குதப்பா, இதிலிருந்து அந்த சகரியா 8:23 படி என்னோடு கூட உம்மை பின்பற்றுவதற்கு ஒரு 10 குடும்பங்களை கூட என்ன பண்ணுங்க, எழுப்பித்தாங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், ஆச்சரியமாக கர்த்தர் கொண்டு வருவார். அப்படி வரணும். தேவ ராஜ்யம் என்பது சும்மா இருக்கிறது அல்ல, தேவ ராஜ்யம் தானாக என்ன செய்யும், பரம்பிக் கொண்டே இருக்கும். ஒரு பாஸ்டரை குறித்து சொன்னார்கள், அவருக்கு ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவர் ஒரு வாடகை வீட்டில் அவர் போய் தங்கிட்டார். அப்போ என்னை எல்லாம் முடிஞ்சு ரெஸ்ட்டு அப்படி சொல்லி இருக்கும் பொழுது டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களாம் வீட்டில். ஒரே குறிப்பிட்ட நேரம் சாயங்காலம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வயசானவங்க உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுவார். அப்படியே கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வீடு நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குடும்ப ஜெபம் சத்தம் கேட்டு சிலர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க இப்படியே வந்து கடைசியில் ரிட்டையர்டு பாஸ்டர்
ரிட்டையர்டாக தங்கியிருந்த வீடே ஜெப வீடாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அதுதான் அழைப்பு, அதுதான் அபிஷேகம், அதுதான் ஆத்தும பாரம் என்று சொல்லுவது. அல்லேலூயா. தானாக வருது. அவர் ஓடிச்சாடி ஒரு காலம் செஞ்சிருப்பார். ஆனால் இப்போ ரிட்டையர்டாக உட்காரும் பொழுது மக்கள் ஆண்டவர் செய்கிறார், கொண்டு வருகிறார். ஆகவே ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், நான் மட்டும் அந்த ராஜ்யத்தை அடைந்தால் போதாது, இந்த ஏரியாவில் ஒரு 10 குடும்பமாவது ஏன் இதில் வரணும் ஆண்டவரே என்று ஆசைப்படுவோம். அல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்துகிறேன். யோசேப்பின் வஸ்திரத்தை போத்திபார் மனைவி பிடித்து எடுத்துக்கொண்டாள். விஷயம் நமக்கு தெரியும். அவள் தீய எண்ணத்தோடு நெருங்கினாள். இவன் இடம் கொடுக்கல, ஓடி தப்பித்து கொண்டான். அவள் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கிறார். இப்போ பாருங்க, அங்கே ஒரு பயங்கரமான சம்பவம். இவன் உத்தமன், ஆனால் இவன் வஸ்திரம் அவள் கையில் போயிடுச்சு. அது அடுத்தது அவள் புருஷன் கையில் போச்சு. அவன் கோப வெறியில் நிற்கிறான். எந்த புருஷனும் அப்படி தான் நிற்பான். அந்த விஷயத்தில் கொண்டு போய் பயங்கரமான பைபிளில், ஆங்கில பைபிளில் டஞ்சனில் அவனை போட்டான்னு இருக்கு. அப்படி அவனை கொண்டு சிறைச்சாலைக்குள் ஒரு பயங்கரமான இடத்துல அவனை போட்டுட்டான். இந்த வாலிபன் உண்மை உள்ளவன், பரிசுத்தமானவன். இவன் செய்யாத குற்றத்துக்காக இவன் வஸ்திரம் பெரிய எவிடன்ஸாக மாறிப்போச்சு. அவனால் ஒன்றும் செய்ய முடியல, கஷ்டப்படுறான். வீண் பழி, பயங்கரமான தண்டனைகள், எஜமானுடைய எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் பாத்திரமாக இருக்கிறான். சிலருடைய வாழ்க்கை இப்படி தான். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையாகிய வஸ்திரத்திலே வரக்கூடாதது வந்து விடுகிறது. நாம் செய்யாததுக்கெல்லாம் நாம் தப்பு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வீண் பழி என்று சொல்லுவது மனுஷனுக்கு மகா பயங்கரமானது. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல சிலருக்கு இந்த போராட்டங்கள் இருக்கலாம். குடும்பத்திலே உறவுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம். எங்கே வருகிறது என்று தெரியாது. அதுக்கு விளக்கம் கொடுத்து அது சாதிக்கவே முடியாது. விளக்கம் கொடுக்க போனால் இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே என்ன செய்யுது, பெருகுது. அடுத்து புது புது கதையாக கட்டுறாங்க. விளக்கம் கொடுக்க போனால் அது புது புது கதையாக கட்டி பரப்பி பேரை மொத்தமாக கெடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி ஆகியிருக்கிறது வீண் பழி. இப்படி யாராகிலும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. இதிலே விசேஷமாய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த யோசேப்பு வீண் பழியோடு குற்றவாளியாக ஜெயிலில் இருக்கும் பொழுதே அங்கிருந்து திடீர்னு அவனுக்கு உயர்வு வந்து பார்வோனுக்கு ரைட் ஹேண்டாக மாறியாச்சு. இப்போ பாருங்க, எவிடன்ஸ் இருக்குது. யார் கையில் இருக்குது? பார்வோனுடைய மெயின் ஆஃபீஸர் கையில் இருக்குது, போத்திபார் கையில் இருக்குது. ஆனால் இவன் அவனுக்கும் மேலேயாக ஆண்டவர் என்ன செய்தாச்சு, அவனை உயர்த்தி கொண்டு நிறுத்தியாச்சு. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். போத்திபார் மனைவி அன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்திருப்பா, என்ன செய்வானோ என்னைய அப்படி இருந்திருப்பா. போத்திபார் எந்த நிலைமை மனப்பான்மையில் இருந்திருப்பான். இவனை எல்லாம் உயர்த்தி கொண்டு அங்கே வச்சிரு. பார்வோனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் இவனுக்கு கீழே. அவன் ஒரு வித எரிச்சல்ல, ஒரு வித இதில் அவனுடைய சிச்சுவேஷனில் அவன் இருக்கிறான். போத்திபார் மனைவி இப்படி இருக்கிறா. இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் யார் வாழ்வில் எப்படி அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியல. இந்த வசனத்தை தியானித்த பொழுது இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால நான் இதை சொல்கிறேன். சிலர் ஒருவேளை நீங்கள் என்ன இப்படி வேணும்னே இப்படி பண்ணிட்டாலே அந்த போத்திபார் மனைவி, அவளுக்கெல்லாம் ஒரு தண்டனை இல்லையா, அவளுக்கெல்லாம் அது இல்லையா, இது இல்லையா என்று கர்த்தரிடத்தில் போராடி கொண்டிருக்கலாம் சிலர். இவன் இப்படி என்னை பண்ணினானே, இவனுக்கு இவ்வளோ நல்லா இருக்கானே, இவனுக்கு ஒரு தண்டனை வராதா, ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா, அப்படி கூட நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆனால் அவனுக்கும் தண்டனை, அவளுக்கும் தண்டனை வந்த மாதிரி தெரியல, ஒன்றும் வந்த மாதிரி நமக்கு இங்கே எழுதலை. ஆனால் இவனை அதற்கு மேலாக மேலாக தேவன் உயர்த்தி கொண்டே போனார். அல்லேலூயா. சில வேளை தேவ நோக்கம் உங்களுக்காக பழி வாங்குவதா இருக்காதா, இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பாடுபட்ட உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், உண்மை உள்ள உன்னை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு அந்த போத்திபாரின் மனைவிக்கு இவன் தான் லீடராக இருக்கிறான், பெரிய ஆளா, பெரிய ராஜாவை போல இருக்கிறான். அந்த போத்திபாருக்கும் இவன் தான் பெரிய ஆளாக இருக்கிறான். போத்திபார் ஒரு பாவம், அவன் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு கோபத்தில் இருக்கிறான். இப்படி மனுஷ எரிச்சல்கள், பயங்கரங்கள். சில இடங்களில் பாருங்கள், யார் மேலேயோ வைக்கிற கோபம் நம்மளை பார்த்து நம்ம மேலே அதை இது பண்ணிடுறான். உங்கள் நாட்டில் எல்லாம் சுட்டே தள்ளி போடுறான்னு இல்லையா, திடீர்னு ஃபயர் பண்ணிடுறான்னு, என்னெல்லாம் நடக்குது. அவனுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவன் திடீர்னு வேறு யாரையோ பிடிச்சி என்ன பண்ணிடுறான். போத்திபார் மாதிரி எங்கேயாவது இருக்கும், ஏதாவது நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. இப்படி நமக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள்
இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். வஸ்திர தொங்கலால் ஆலயத்தை நிரப்பினவர் சகரியாவில் சொல்லி இருக்கிறார், எருசலேம் பண்டிகை நாளில் மந்தையை போல மனுஷர்கள் அதில் கூடி இருக்கும் பொழுது நான் எருசலேமை சுற்றி அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மதில் உண்டு எருசலேமுக்கு. ஆனால் பண்டிகை நாளில் மதிலுக்கு வெளியே ஆட்கள் இருப்பாங்க. ஏன்னா எல்லா ஏரியாலேருந்து வந்துடுவாங்க பண்டிகை கொண்டாட. மிருக ஜீவன்களோடு வந்துடுவாங்க. எங்கே பார்த்தாலும் மிருக ஜீவன்களும் இஸ்ரவேலர்களுமா இருப்பாங்க. அங்கே கதவெல்லாம் திறந்தான் கிடக்கும், அந்த இதெல்லாம் வாசல்களெல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு பியாண்டா மக்கள் கூடிட்டாங்க, ஆனால் நான் அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. சில இடத்துல நம்ம பாதுகாக்க முடியல, நமக்கு பியாண்டா காரியங்கள் போகுது, நம்முடைய கை மிஞ்சி போகுது. ஆனால் பயப்படாதிருங்கள், கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வயசு தாண்டி போகிறார்கள். குறிப்பிட்ட வயசு தாண்டி போகும்பொழுது உங்களுக்கு என்னென்னமோ பயங்கள் எல்லாம் வருகிறது. உங்கள் கைக்குள்ள நிற்க முடியாத நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் பயப்படாதிருங்கள். உன் மதிலின் வாசல்கள் திறந்து கிடந்தாலும் உன் கர்த்தர் உன்னை சூழ, உன் பிள்ளைகளை சூழ, உன் சந்ததியை சூழ, உன்னுடைய சுதந்திரங்களை சூழ அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரீச்சுக்கு வெளியே இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், அங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். யார் யாரையோ நீங்கள் கொடுத்துருக்கலாம், என்னென்னமோ யார் கஸ்டடியில் கொடுத்துருக்கலாம். சில காரியங்கள் பேச முடியலையே, இவர்கிட்ட போய் நீ என்ன கேட்க. ஆனால் பாருங்கள், உங்கள் கண்ட்ரோல் மிஞ்சி போயிருச்சு. உங்கள் மதிலின் வாசல்கள் திறந்து கிடந்தாலும் அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு மகிமையான பல காரியங்களை குறித்து நமக்கு சொன்னார். ஏசாயாவின் தரிசனத்தை கொண்டு அதை நாம் வாஞ்சிப்போம். அவர் மகிமையானவைகளை நமக்கு செய்யும் பொழுதே நம் வாழ்வின் ஒவ்வொரு நடைமுறை விஷயத்திலும் கூட ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். நம்மையும் அவருடைய வழியிலே நடத்தி நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு பயனுள்ளதாய் மாற்றுகிறார். எல்லாரும் கண்களை மூடி 2 வார்த்தைகள் வாய் திறந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே நான் என்னுடைய பகுதியை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் வாய் திறக்கணும். கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் கேட்டுட்டு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு போகிறதில்லை. அன்பானவர்களே, கொஞ்சம் வாய் திறந்து அப்பா என்று கூப்பிடுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்களுக்கு நான் பேசும் பொழுது கர்த்தர் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதை மட்டும் வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அந்த வேர்டை மட்டும் வச்சு, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்பா என்று கேட்கலாம். இதை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம். இந்த அனுபவம் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லலாம். அப்படி நீங்க 2 வார்த்தைகள் இதயம் திறந்து பேசும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை ஒரு மேன்மைக்குள் கொண்டு வர கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து நினைப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் உங்களை குறித்து பெரியதாக நினைத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். உங்களுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, நம்முடைய புத்திக்கு அது எட்டவே எட்டாது. எட்டாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களில் சிலருடைய உள்ளத்திலே சில விருப்பங்கள் வந்திருக்கிறது. அதை வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு பெரிய காரியமாக அது இருக்கிறது. அது உண்மை. விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உருவாக்குகிறவர் கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. நல்ல விருப்பங்களை அவர் உருவாக்குகிறார். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சிந்தனையில் அடிக்கடி இது எழும்பி வருது. ஆனால் என் சரீரத்தின் நிலைமை அதுக்கு எதிர்மறையாக இருக்குது. எனக்கு ரொம்ப வருது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் கடந்து வந்த பாதையை பார்த்தா அது கண்டிப்பாக அதுக்கெல்லாம் எதிர்மறையாக இருக்குது. இன்னைக்கு அந்த எதிர்மறையை விட்டுருங்க. கர்த்தர் எந்த சிந்தனையை உங்களுக்குள்ள அடிக்கடி போட்டு கொண்டு இருக்கிறாரோ அதை வாய் திறந்து பேசுங்க. அதை விசுவாசிங்க, அதை கேளுங்க. அவர் அதை செய்ய விரும்புகிறார். அதை அடிக்கடி பேசுங்க. சிலருடைய உள்ளத்தில் இது பிசாசு சொன்னதா, இது நான் சுயத்தில் சொன்னதா, இல்லை தேவன் தந்ததா என்கிற குழப்பம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட சொன்னாலே போதும். திரும்ப நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் தந்ததென்றால் அது உறுதிப்படும், வளரும், வாய்க்கும். பிசாசு தந்ததுன்னா மங்கி போயிடும்.
உங்கள் அது குழப்பாது, உங்கள் அது இன்னும் குழப்பாது. ஆகவே யார் தந்தது என்பதை விட நாம் தேவனிடத்தில் அதை பேசிக்கொண்டே இருக்கணும். அவர் சமூகத்தில் அதை கொண்டு வாங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிற வேளையில், நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில், அவருடைய வஸ்திர தொங்கலால் அவருடைய ஆலயம் நிரம்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வாயை திறந்து நாம் பேசுகிற வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து ஒரு நிச்சயமான பதிலை பெற்று தரும். அந்த பதில் ஒரு வார்த்தையாக உங்கள் காதுகளில் தொனிக்கலாம், உங்கள் உள்ளத்தில் தொனிக்கலாம், அல்லது ஒரு செய்கையாக உங்கள் சரீரத்தில் இன்றைக்கு உண்டாகலாம், உங்கள் மனதுக்குள் உண்டாகலாம். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு செய்ய நினைத்ததை இன்றைக்கு செய்கிறார் மகனே, இன்றைக்கு செய்கிறார் மகனே. ஆமென். வாய் திறக்க கூட உங்களுக்கு வெட்கம், ஆனா இன்றைக்கு நீங்கள் வாய் திறக்கிறீர்கள். உன் வாயை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார், நிரப்புவார், நிரப்புவார். இன்று கர்த்தருக்காக திறக்கப்பட்ட அந்த வாய் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். நன்மைகளால் திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பை போல ஒரு பரிதாபமான கண்டிஷன்ல விற்கவும் முடியலையா, விழுங்கவும் முடியலையான்னு சொல்றது போல திக்கி திணறி கிடக்கிற வாழ்க்கைகள் யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு அதை இயேசுட்ட ஓப்பனா பேசுங்க. இயேசு தெரியும் நம்ம காரியம், நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவர் அறிந்திருக்கிறார். இதோ நம் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவரிடத்தில் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். சொல்லுங்க. யோசேப்பை போன்ற சூழ்நிலைகள், ஐயா நான் தப்பு செய்யலையான்னு போத்திபார்ட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எம்மா நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டான்னு அவள்கிட்ட போய் ஏதாவது பேச முடியுமா? எங்க போனாலும் டேஞ்சர் தான், எங்க போனாலும் பிரச்சனை அதிகமாக தான் போகும். ஆனா கர்த்தரிடத்தில் அமைதியாய் காத்திருங்கள். நான் சொன்னது போல் அவர் பாதத்திலே இருங்க, பாதத்திலே இருங்க. நீங்க ரொம்ப ஜெபிச்சா கூட சில சமயம் நீங்க நினைச்ச மாதிரி கிரிய ஆப்போசிட் சைட்ல நடக்காம இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. அது கர்த்தர் நியாயம் செய்கிறது, கர்த்தருடைய காரியம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நமக்குரியதல்ல. என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்ன வாழ வைங்கப்பா, என்ன கைவிடாதீங்கப்பா. அந்த லெவல்ல நம்ம போனா போதும், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். யோசேப்பின் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாய் உயர்த்தப்பட்டது. அவன் பட்ட பாடுகள், அவன் தலையில் சுமத்தப்பட்ட வீண் பழி என்பது அது கடைசியில் அவனுக்கு வேஸ்டா போகல. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவனை உயர்த்தினார், உயர்த்தினார், உயர்த்தினார். அந்த போத்திபார் மனைவியும் கூட இவன் போட்ட சாப்பாட்டுல தான் பஞ்சகாலத்தில் வாழும்படி நேர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்வார். அதனால உங்களுக்கு துன்பம் கொடுத்தவன் மேல் எரிச்சலா இருக்க வேண்டாம். அவனை நீ சத்துருவா நினைச்சு ரொம்ப எரிச்சல், கஷ்டம், பொறாம அல்லது கோபம், வைராக்கியம் ஒண்ணுமே வேண்டாம். ஐயா என்னை மறுரூபப்படுத்தும், ஐயா இந்த பாடுகளினால என்னை மறுரூபப்படுத்தும். ஐயா உம்மை போல நானும் சகிக்கணும் அப்பா, உம்மை போல நானும் மன்னிக்கணும் அப்பா, உம்மை போல இவங்களையும் பிதாவே மன்னியோன்னு உண்மையா ஜெபிக்கக்கூடிய ஒரு இதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஜெபித்தீர்களோ உங்கள் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மிக நிச்சயமாய், மிக நிச்சயமாய் இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. Praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. ஒரு விஷயம், அமைதியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? அமைதியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்கள் உள்ளத்தை திடப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல கால பிரச்சனைக்கு ஒரு அற்புத முடிவை கர்த்தர் தருவாராக, தருவாராக, தருவாராக. ஒரு நிமிஷம் ஏசாயா நோக்கி பார்த்தது போல அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை
உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை. உம் சிங்காசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆராதனை முடித்து செல்வதற்கு முன்பு பரலோகத்திலிருந்து எங்களுக்காக சில வார்த்தைகள் வெளிப்படட்டும். சில தூதர்களை கட்டளை கொடுத்து அனுப்பும். உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையோ வெண்கல பாதங்கள் உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையோ வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். ஒன்றும் தப்பி போக முடியாது மகனே. நீயோ அவைகளை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மாத்திரம் கரிசனையோடு. ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆராதனை. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை. நீர் எனக்கு சொன்னதை செய்வீர் என்று விசுவாசத்தோடு உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு ஒரு 10 பேராகிலும் இயேசுவுக்குள் வர வேண்டுமே. என் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு பற்றி கொண்டு 10 பேராகிலும் இயேசுவுக்குள் வர வேண்டுமே. ஆராதனை. என்னை மாற்றுகிறவர், என்னை மறுரூபப்படுத்துகிறவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில். ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. பரிசுத்தரே. உலமஹதுனா ஷபபபரகுதலஹது. ஓ க்ளோரி. ஷபபபரகுஷதுனஹது. உங்க வஸ்திர தொங்கலின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். We receive the power of the Lord. We receive the glory of the Lord. உங்க வஸ்திர தொங்கலின் பிரசன்னத்தின் மகிமை எங்கள் உள்ளத்தை நிரப்புவதாக, நிரப்புவதாக. உம் வல்லமை எங்கள் சரீரங்களை நிரப்புவதாக, எங்கள் வாழ்க்கைகளையும் அது வல்லமையும் பொழுது நிரப்புவதாக. We receive that, O Lord. We receive that, O Lord. Olabadana shakura duna shatula riyasha lifafafa labo shabalahaduna mataraka shanduna. Oh, glory to God, glory to God. பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியாய் உங்களுடைய வஸ்திர தொங்கலை தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. அந்தகாரத்தின் ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக. அசுத்த ஆவிகளுடைய போர்கள் நின்று போவதாக. ஆமென். glory shabalabad rahasimu lifantana hantu rahashalabara shudana. ஆமென். சந்தேகம் உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் குழப்பங்களை உண்டு பண்ணி மனசோர்வுக்குள் கட்டி போடுகிற அந்தகார வல்லமைகள், தந்திர வல்லமைகள் இப்பொழுது விலகி ஓடத்தக்கதாய் உம்முடைய வஸ்திர தொங்கலின் பிரசன்னம். ஆமென். எங்கள் ஆலயத்தை மட்டுமல்ல எங்கள் வாசஸ்தலங்களையும் இப்பொழுது மூடுவதாக. நாங்கள் குடியிருக்கும் வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். போராட
அசைவாடுகிற அந்தகாரத்தினுடைய கிரியைகள் எல்லாம், கார் மேகங்கள் எல்லாம் எங்கள் குடியிருப்புகளை விட்டு விலகி போவதாக. எங்கள் வாசஸ்தலங்களிலே கர்த்தருடைய வலதுகரம் உயர்த்தப்படுவதாக. அது பராக்கிரமம் செய்வதாக. உலமா ரபா ஷதரா கபா ரபோ ஷந்தலா லிவரபலபு கபரபோ ஷலபோ தரபா ஷந்தலா. ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நல்லவர்களை போல காணப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமென். அந்த தீட்டுப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படத்தக்கதாய், ஆமென், பாவங்களில் ஜெயம் உண்டாகத்தக்கதாய், பாவங்களை ஜெயித்த வாழ்வு வாழும்படியாய், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. தகப்பனே, ரகசிய பாவங்களை வெறுக்கத்தக்கதாய், ரகசிய பாவங்களை வெறுக்கத்தக்கதாய் ஒரு செத்தை தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் நார பண்ணுகிறது. அந்த பொல்லாத கிரியை மாறத்தக்கதாய் அந்த பரிமள தைலத்தை மரியாளுங்க பாதத்தில் பூசின பொழுது அந்த பரிமளத்தால் அந்த வீடு நிறைந்ததே அப்பா. அதுபோல மாற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த வீட்டில் அந்த மாற்றம் வருவதாக. ஆவிக்குரிய மேன்மைகளுக்கு நேராய் நடத்தும், ஆவிக்குரிய மேன்மைகளுக்கு நேராய் நடத்தும். சுயம் என்னில் சாம்பலாய் மாறும்படி செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற கிறிஸ்து மயமாகும்படி உதவி செய்யும். என் சிந்தை, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய சித்தம் கிறிஸ்துவால் நிரப்பப்படட்டும், வசனத்தால் நிரப்பப்படட்டும். எல்லாரும் வசனத்தை நேசித்து வாசிக்கும்படியாய், உம்மை நேசித்து உம்மிடத்தில் ஜெபம் பண்ணும்படியாய், எங்கள் இதய சிந்தைகளை எல்லாம் உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற கர்த்தர் கரம் பிடித்து நடக்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தார். அதே நேரத்தில் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பிஸியான கடினமான வேலைகளை செய்யும் பொழுதும் கூட தேவனோடு சஞ்சரிக்கிற பாக்கியத்தை உமது பிள்ளைகளுக்கு தருவீராக, 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 தருவீராக. உயர்த்தோ, ஆவிக்குரிய காரியத்தில் உயர்த்தோ, மேன்மைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Praise thee, praise thee. ஆமென், 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 ஆமென். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, வஸ்திர தொங்கலால் எங்களை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். எங்களை நடத்த வேண்டிய பாதையிலே நடத்தும், கரம் பிடித்து நடத்தும். Yes Lord, glory. Hallelujah, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். ஏசாயா கண்ட உங்க வஸ்திர தொங்கல் என்றைக்கும் நாங்கள் அதை அனுபவிக்கத்தக்கதாய், எங்களுடைய தனி ஜபம் தொடங்கி நாங்கள் சபையாய் ஆராதிக்கிற காரியம் வரைக்கும் அடிக்கடி அந்த சமூகத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் விடுதலையும் சுகமும் பெற்றார்களே அப்பா. நாங்களும் அந்த விசுவாசத்தில் விடுதலைகளை, சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஆசாரியர்கள் தங்கள் வஸ்திரங்களில் ஆண்டவரே கொண்டு போற பரிசுத்த காரியங்கள் ஏதாவது ஒரு காரியத்தினால தீட்டுப்பட்டா மொத்தம் தீட்டுப்பட்டுரும் சொல்லி இருக்குதப்பா. அந்த நிலைமைகள் எங்களுக்கு வராமல் காத்தருளும் தகப்பனே. எங்களுடைய வஸ்திர தொங்கலில் 10 பேராயிலும் உமக்குள் வரத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையாகிய வஸ்திர தொங்கல் அந்த சாட்சி வீசட்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த சாட்சி வீசட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. யோசேப்பை குறித்தும் ஒரு வார்த்தை நாங்கள் தியானித்தோமே. யாருக்காக அதை பேசினீரப்பா? பரிதபித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேதனையின் பாதை தாங்க முடியாததல்லவா? நீரும் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து சென்றீரப்பா. நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் எங்களுக்கு ராம். எல்லா நிலையிலும் எங்களைப் போல பாடுபட்ட, எங்கள் காரியங்களை அறிந்து உதவி செய்கிற பிரதான ஆசாரியரே, அந்த மகனுக்கு நீர் இரக்கம் செய்யும் அப்பா, இரக்கம் செய்யும் அப்பா, கிருபை செய்யும் அப்பா. பேசுவோர் எதையும் பேசட்டும், பல பல அவசியமில்லாத காரியங்களை எங்கள் மேல் வைக்கட்டும். ஆனால் கர்த்தரோ யோசேப்பின் தேவன் உயர்த்தினது போல எங்களையும் உயர்த்தும் என்று ஜெபிக்கிறோம், உயர்த்தும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா.
பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். பாஸ்டர் குடும்பத்தை வல்லமையாக நிலைநிறுத்தும், பயன்படுத்தும். விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும், ஸ்திரப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இன்னும் திரளான கூட்டம் கூடத்தக்கதாய். இவர்களெல்லாம் எங்கே இருந்து வந்தார்கள், இவர்கள் உட்கார இடமே இல்லையே என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் பற்ற வைத்த அக்கினி பற்றி பரவத்தக்கதாய், தேவ கிரியைகள் பலமாக உண்டாகத்தக்கதாய், ஆண்டவரே நாங்களே ஆச்சரியப்படத்தக்கதாய், முன்னின்று நடத்துகிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய், பரிசுத்த ஆவியின் மகிமை இங்கே வெளிப்படத்தக்கதாய் கிரியை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.